पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 3வது சாப்டர் கர்மயோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கர்மயோகத்துல 4வது ஸ்லோகம் நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 4வது ஸ்லோகத்துல ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு அவதாரிக்கா பெருசா கொடுத்திருந்தார். 20வது பேஜ்ல ஃபுல்லா முடிச்சிருக்கோம். இந்த 4வது ஸ்லோகம் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, யாருக்காவது தோணலாம் மனசுக்குள்ளார, ஞான நிஷ்டை அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா சொரூபத்துல நிக்கிறதுக்கு பேரு ஞான நிஷ்டைன்னு பேரு. சொரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் ஞானம்னு பேரு. அந்த சொரூபத்திலேயே தான்லயே நின்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஞான நிஷ்டைன்னு பேரு. ஞானம் ஞான நிஷ்டை. ஞானம் இல்லாம ஞான நிஷ்டை சம்பவம் இல்லை. அப்போ மோட்சத்தை தரக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய ஸ்தித பிரஜனா ஆகினாதான் மோட்சம் கிடைக்கும். இதை கேட்டுட்டு யாராவது பாத்தீங்கன்னா நமக்குள்ளார தோணலாம், நம்ம இந்த கர்மங்கள் எல்லாம் பண்ணாம டைரக்டா போய் கண்ண மூடி உட்காரலாமா அப்படின்னு கேள்வி வரலாம். இந்த கண்ண மூடி உட்கார்ந்து பண்ண முடியுமா அப்படின்னா, நான் நினைக்கிறது ரொம்ப சிரமம். இந்த முதல்ல ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே போகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் திரஷ்டாவா இருந்து விஷயங்களை பார்க்கணும். இந்த விஷயங்களை ரியாக்ஷன் இல்லாம பார்க்கறதே நமக்கு பாத்தீங்கன்னா சாத்தியம் இல்லாம இருக்கு. ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். ரோட்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, ஒரு டிராஃபிக்ல போய் நிற்கிறீங்க. டிராஃபிக்ல போய் வண்டி நிற்கிறதுன்னு போது 10 பேர் 10 விதமா போவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பான். உங்களை அசிங்கப்படுத்துவான், அவமானப்படுத்துவான், ஏதாவது சொல்லிட்டு போவான் என்ன அப்படின்னு. எல்லா ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் பண்ணாம இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு நிக்கிறதுக்கே ஒரு பெரிய சாமர்த்தியம் தேவைப்படுது. வீட்டுக்குள்ளாரே இருந்து பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லா வீட்டில் பாத்தீங்கன்னா ஒய்ஃப் சொன்னாலோ ஹஸ்பண்ட் சொன்னாலோ சில்ட்ரன்ஸ் எது சொன்னாலோ எது சொன்னாலும் ரியாக்ட் ஆகாம நான் தர்ஷ்டாவா இருப்பேன்னு பாத்தீங்கன்னா விஷயத்தை பார்க்கிற சாமர்த்தியமே ரொம்ப ஸ்ட்ரென்த் இருந்தாதான் பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம், விஷயங்களோட மிக்ஸ் ஆயிடும். சரி, அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை பார்க்கறதுன்றது ஒரு சாமர்த்தியம். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை விஷயத்தை விட்டுட்டு சென்ஸ் ஆர்கன்ஸை பார்க்கறது. நான் அப்படின்ற எண்ணத்துல இருந்துட்டு இந்த கண்களையும் காதுகளையும் மட்டும் பாத்தீங்கன்னா அது என்ன, சென்ஸ் ஆர்கன்ஸ்னா என்ன அப்படின்னு பாக்குறேன். கண்ணால விஷயத்தை பார்த்தோம், விஷயத்தை விட்டுட்டு கண்ணையே பாக்குறது. இது பாத்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ் ஆன நல்ல சென்சிட்டிவ் இன்னும் அதிகமா இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். உணர்வு ரொம்ப கூர்மையா இருக்கணும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களையும் விட்டுட்டு மனசை பாக்குறதுன்னு ஒரு சாமர்த்தியம். மனசு பாத்தீங்க அப்படின்னா எல்லா தாட்டு, எந்த தாட்டு வந்தாலும் ரியாக்ட் பண்ணாம பாக்குறது. மெடிடேஷன்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு குவாலிட்டியை நம்ம இதை சொல்றோம். எந்த தாட்டு வந்தாலும் கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா, எந்த தாட்டு வந்தாலும் ஐயோ இப்படி வருது அப்படி வருதுன்னு எதையும் யோசிக்காதீங்க. வந்து போகும்னு எந்த இதையும் ரியாக்ட் பண்ணாம பாக்குறது. அது இன்னும் சாமர்த்தியம் அதிகமாகும். இந்த மனசையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா புத்திய பாக்குறது. புத்தி எது அப்படின்னா, எப்ப தாட் ப்ராசஸ் எல்லாம் கம்மியாகி ஏதாவது ஒரு தாட்டு நிக்குதோ அந்த ஒரு தாட்டு நிக்கிறதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா புத்தின்னு பேரு. பல தாட்டு இருந்துச்சு அப்படின்னா அது மனசு, ஒரே தாட்டா இருந்துச்சு அப்படின்னா அது புத்தி. அந்த புத்தியில பாத்தீங்கன்னா நின்றுட்டு ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சொல்லுங்க, இல்லை ஓம்காரத்தை சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு அந்த ஸ்திரமா அந்த ஓம் நம சிவாய் இல்ல ஓம்காரம் இல்ல ராம் 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 ஏதோ ஒரு மந்திரத்திலேயே தொடர்ந்து நிக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் தான் புத்தின்னு பேர். சஞ்சலமா இருந்துச்சுன்னா மனசு. அப்ப அந்த சஞ்சலமா இருக்கிறத கவனிக்க 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 மெதுவா 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 அந்த சஞ்சலமா இருக்கிற மனசு குவைட் ஆகி ஒரே தாட்ல நிற்கும். இதுதான் ஜபத்தோட ப்ராசஸ். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு தாட்டு தொடர்ந்து உங்களால நிக்க முடியும் அப்படின்னா நிக்க 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 நீங்க புத்தியில நிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். மெதுவா 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 அந்த புத்தியையும் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்னா அந்த பிராணன்ல போய் நிக்கிறதுன்னு. இந்த சுவாசம் போயிட்டு இருக்குல்ல, இந்த சுவாசத்தை கவனிக்கிறது. இந்த சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு பேரு மகத்துன்னு பேரு. மகத்தத்துவத்தை, இரண்ய கர்ப்ப தத்துவத்தை பாக்குறதுன்னு பேரு. இந்த மகத்தை பார்த்து 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 அபியாசம் பண்ணி 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 அந்த பிராணனையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா பிராணனை கவனிக்கிற நான் அப்படின்னு தான்ல நிக்கிறது. இது பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல பாத்தீங்கன்னா எச்சேதுவாங் மனசி பிராக்ய அப்படின்னு ஒரு லய பிரக்கிரியா
இந்த ஆத்மாவை அடையறதுக்கான ப்ராசஸ் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்தையா தியாகம் பண்ணி அடுத்த நிலையை அடையறதுக்கான ப்ராசஸ். இப்ப நம்ம வெளியில இருந்து புரிஞ்சுக்கிறதுன்றது வேற, இதை ஒவ்வொன்னா நம்ம கான்சியஸ்னஸ் நகர்த்தி உள்ளுக்குள்ளார கொண்டுட்டு போயிட்டு இந்த பிராணனுக்கும் ஆதாரமா இருக்கிற நான்ல நிக்கிறது வேற. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல நடக்கக்கூடிய லயப்பிரக்கிரியான்னு பேர் இந்த இது. இப்ப நமக்கு வந்து விஷயத்தை தியாகம் பண்ணணும். முதல்ல விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால தியாகம் பண்ண முடியாம இருக்கு. அப்ப விஷயத்தை தியாகம் பண்ண முடியாம இருக்கிறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அதை எப்படி தியாகம் பண்றது சுவாமி? இந்த உலகம் சத்தியமா எனக்கு தெரியுது, இந்த உலகத்துல இருந்து நான் மீண்டும் உள்ளுக்குள்ளார போக முடியல. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்றதுக்காக வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் உதாசீன பாவம் பண்ணணும். இதுல எல்லாத்துலயும் நமக்கு கவனம் போகக்கூடாதுன்றதுக்காக தான் முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை சாஸ்திரமானது சொல்லுது. கர்மம் எப்ப வந்து பாத்தீங்கன்னா பலமா இருக்கும் அப்படின்னா நாமம் ரூபம் கர்மம் இந்த மூணுத்தையும் பிரிக்க முடியாது. நான் இப்போ ஒரு புஸ்தகத்தை படிக்கிறேன் அப்படின்னா புஸ்தகம்ன்றது நாம ரூபம், படிக்கிறதுன்றது காரியம். அப்ப எந்த ஒரு விஷயமா எடுத்துட்டுங்க நம்ம பண்ற ஆக்ஷன் எல்லாமே என்ன எங்க நடக்குது அப்படின்னா இந்த நாம ரூபத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியம் பண்றோம். நீங்க எந்த அளவுக்கு நாம ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா காரியத்தை பண்ணிக்கிட்டே போறீங்களோ அதுல பலன் எடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ, நாம ரூபத்துல இருந்து ஒரு சுகத்தையோ துக்கத்தையோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த நாம ரூபம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சத்தியத்துவத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப ரியலா ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு. எதுலெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கிறோமோ, சுகத்தை எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்குறோம். அந்த விஷயம் நம்மளை கட்டி போடுது, பந்தப்படுத்துது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆனா வந்து சாஸ்திரம் சொல்லுது என்னன்னா இது எல்லாம் பொய், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி மித்தியா அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுங்க. என்னால பார்க்க முடியல சாமி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணணும், அந்த கர்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்துவத்தை கொடுக்கும். அந்த கர்மத்துல என்ன பண்றோம், காமியத்தோட நம்ம கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருந்ததுல இருந்து மெதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் நிஷ்காமியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணுவேன். நாம ரூபம் இருக்கிற வரைக்கும், இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா அந்த கர்மத்துல இருக்கக்கூடிய பலன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு பலனை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா நம்ம தியாகம் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கர்மத்துல இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய அந்த நாமரூபத்துல இருக்கக்கூடிய சத்தியத்தன்மை, கர்மத்திலிருந்து அடைகிற பலன்ல சத்தியத்துவம் வருது. பலன் எது? நாமரூபம் தான் பலன். நீங்க எதெல்லாம் ஒரு கர்மத்திலிருந்து பலனா அடைகிறீங்களோ அது எல்லாம் நாமரூபம் தான். நாமரூபத்திலிருந்து தான் நமக்கு சுகம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு, துக்கம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த கர்ம யோகத்தை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், கர்மத்துல பிரதானம் வந்துடும், அடைய வேண்டிய நாம ரூபத்துல வந்து என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சு மனசு. இப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகம் பண்ண 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 மனசு வந்து என்ன ஆகும், ஃபியூச்சருக்கு போகாம, ஃபியூச்சர் எது பலன் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர். நான் ஒரு கர்மா பண்றேன் அப்படின்னா அந்த கர்மாவோட பலன் உடனே கிடைக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சோ, இல்ல 1 நாள் கிடைச்சோ, ஒரு 10 நாள் கிடைச்சோ, 1 மாசம் கழிச்சோ, இல்ல 1 வருஷம் கழிச்சோ நமக்கு ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தோட ஈல்டு நமக்கு கிடைக்குது. இப்ப நம்ம கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈல்டுலயே கவனம் வச்சிருக்கிறோம்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும், ஃபியூச்சர்லயே நிக்கிற போலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்டுக்கு வரல அப்படின்னு அர்த்தமாகும். அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய பலன் எப்பவுமே ஃபியூச்சர், அந்த ஃபியூச்சர்ல போகாம நான் கர்மத்தை எப்ப எனக்கு பலன் ஈஸ்வர பாவத்துல நான் கொடுத்துட்றேனோ, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேனோ அதை முதல்லயே நான் பண்ணிடுறேன். இந்த கர்மம் ஆரம்பிக்கும் போதே இந்த கர்மத்தோட பலன் ஈஸ்வர அர்ப்பணம் அப்படின்னு உங்களை உண்டியல்ல போட்டீங்க. ஒரு பெரிய உண்டியல் இருக்குல்ல, அந்த உண்டியலை கொண்டு போயிட்டு நான் இப்ப பண்ண ஆரம்பிக்கிற கர்மம் ஈஸ்வர அர்ப்பணம்னு உள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா பலனை வந்து போட்டாச்சு. அப்ப ஃபியூச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து போகாது. நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க என்னன்னா அது நல்லதா இருக்கலாம் பலன், இல்ல கெட்டதா இருக்கலாம், லாபமா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம், சித்தி ஆகலாம், அசித்தி ஆகலாம். சித்திய சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. எனக்கு ஃபேவரா இருக்கலாம், எனக்கு ஃபேவர் இல்லாமலும் இருக்கலாம். நான் எது நடந்தாலும் அது வந்து ஈஸ்வரா இருப்பணும், எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா மனசு என்ன ஆகும், ஃபியூச்சருக்கு போகாம நம்ம பண்ற கர்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருக்கிற சாமர்த்தியம் உண்டாகும்.
அந்த பிரசன்ட்ல இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா எந்த ராகத்வேஷமும் இல்லாம ரொம்ப சாந்தமா அந்த கர்மத்தை என்ன பண்ண முடியும், நல்ல பூர்ணமா பண்ண முடியும். யோக கர்மசு கௌசலம். யோகம் என்பது கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்னஸ்க்காக நல்ல நிபுணத்துவத்தோட பண்றது, ஆழ்ந்து பண்ணும் போது. அப்போ ஒரு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்து நல்லா டீப்பா பண்ணணும், நல்ல ஃபுல்ஃபில்னஸோட பண்ணணும் அப்படின்னா, பர்ஃபெக்ஷனோட பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சருக்கு மைண்டு போகக்கூடாது. அப்ப அந்த பிரசன்ட்ல இருக்கிற தன்மை வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்துலதான் சித்திக்கும். இந்த கர்மயோகத்துல சித்திக்க சித்திக்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எந்த அளவு ஒரு கர்மத்தை பண்ணும்போது நல்ல கான்சென்ட்ரேஷன் வருதோ, அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமாக 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 வெளியில இருந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 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 உங்களோட கான்சென்ட்ரேஷன் உள்ளுக்குள்ளார திரும்புறதுக்கு நல்லா வந்து ஒரு பாத்தீங்கன்னா பக்குவமாயிடுது. மனசு சமநிலை இருக்க 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 இருக்கதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிராவல் உள்ளுக்குள்ளார டிராவல் பண்ண முடியும். இந்த சவிகல்ப சமாதிகள் யோகத்துல சொல்றோம். இந்த ஒவ்வொன்னா வித்ரா பண்ணிக்கிட்டே போறது. இந்த பிராணன் வரைக்கும் இருக்கக்கூடிய நீங்க வித்ரா பண்றீங்க, விஷயத்தை விட்டுட்டு இந்திரியங்களுக்கு வரீங்க, இந்திரியங்களை விட்டுட்டு மனசுக்கு வரீங்க, மனசை விட்டுட்டு புத்திக்கு வரீங்க, புத்தியை விட்டுட்டு பிராணனுக்கு வரீங்க. பிராணன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சமாதிகள்னு பேரு. கான்சென்ட்ரேஷன் பண்றது எல்லாமே சவிகல்ப சமாதிகள்னு சாஸ்திரத்தை சொல்லுது. இதுக்கப்புறம் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நான்ல நிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த நான் நிர்குண நிராகாரம், அந்த நான்ல நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு. அந்த நான்ல நிக்கிறது நான் அச்சல தத்துவம். அந்த நான்ல என்னுடைய புத்தி கரெக்டா அதுலயே பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 4 பேர் வந்து ஸ்திதப்பிரஜ லட்சணம், ஸ்திதப்பிரஜன்னு பேர். இது அடையிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள லீட் பண்றதா இருக்கு. அதனால அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரயோஜனா, அவன் என்ன பண்றான், யுத்தம் பண்ணாம நான் வந்து சொதர்மத்தை பண்ணாம நான் போயிடுறேன் அப்படின்றான். முதல்ல சொதர்மம், 2வது அந்த சொதர்மத்தை ஈஸ்வர அர்ப்பணம், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம் கிடைக்கும். சமத்துவம் கிடைச்சதுக்கு பிறகுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி எங்கேயாவது மரத்தடியிலையோ எங்கேயோ உட்கார முடியும். அப்படி உட்கார்ந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள டிராவல் பண்ண முடியும். சாந்தமா நீங்க நிர்குண நிராகாரத்தை நிக்கிறது சாத்தியமாகும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து சாமர்த்தியம் இல்லை. அதனால வந்து அவன் என்ன பண்றான், ஆனா ஆசை மட்டும் இருக்கு. நமக்கு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. ஆனா அருகதை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அருகதை இல்லை, நமக்கு சாமர்த்தியம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ந கர்மணா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி அப்படின்னு 4வது ஸ்லோகம் நேற்று பார்த்திருக்கோம். கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கர்மனாம் அனாரம்பாத், கர்மத்தை ஆரம்பிக்காமலேயே, எந்த ஒரு கர்மத்தையும் செய்யாமலேயே அந்த நான் சொல்லக்கூடிய அந்த நிஷ்கிரியம் சொல்லுவோம். ஆத்ம தத்துவத்துக்கு என்ன பேரு, நிஷ்கிரியம், நிர்விகாரம், அச்சலம் அப்படின்னு பேரு. அதுல எந்த சலனமும் இல்லை, எந்த கர்மாவும் இல்லை. கர்மா நடந்தாவே சலனம் வந்துடும் இல்ல, எந்த சலனமும் இல்லாத அச்சல தத்துவம் இந்த ஆத்ம தத்துவம். அந்த அச்சல தத்துவத்துல நிக்கிறது யாராவது ட்ரை பண்றாங்க அப்படின்னா கர்மத்தை ஆரம்பிக்காம முடியவே முடியாது. ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்மத்தை பண்ணதான் எப்படி பண்ணணும் அந்த கர்மத்தை அப்படின்னா சொல்லியிருக்கு. முதல் பேராகிராஃப் பாஷ்யத்துல 21வது பேஜ்ல கீழே இருக்கிற பாஷ்யத்துல சொல்லியிருக்கு. 22 தமிழ்ல பாத்தீங்கன்னா 22வது மேல இருக்கிற பாஷ்யம். அதுல சொல்லும் போதே சொல்லிச்சு என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக கர்மம் பண்ணணும், முள்ளால எடுக்கணும். இதுதான், வேற எந்த தியரி இல்லைங்க, சிம்பிள் தியரி. முள்ளால எடுக்கணும். எந்த முள்ளு அப்படின்னா கர்மனா பத்தியதே ஜந்துஹு. கர்மத்தினால ஜீவர்கள் என்ன பண்றான், புண்ணியம் பாப்பம் புண்ணியம் பாப்பம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏகப்பட்ட கர்மங்கள் வச்சிருக்கோம், அது பந்தப்பட்டு இருக்கு. நம்ம நினைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நினைக்கிறோம் ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது. நமக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நிப்பாட்டிட்டு சும்மா உட்காரலாமான்னு கேட்டா அப்பதான் 10 வேலை வரும். நமக்கு நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஒரு நாள் மௌனம்னு இருந்து பாருங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 2 நாள் நீங்க ஒரு நாள் மௌனம் இருந்தீங்க அப்படின்னா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் மௌனம், போனை ஆஃப் பண்ணிட்டு வச்சிடுறேன் அப்படின்னு போனை ஆஃப் பண்ணிட்டு நீங்க ரூமை லாக் பண்ணிக்கிட்டு ரூம்குள்ளார இருந்து மெடிடேஷன் பண்ணினீங்கன்னா மறுநாள் காலையில உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் இல்லை, ஏகப்பட்ட ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கும். நம்ம தலை பிச்சு இப்போ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருந்தவன் ஒரு நாள் திடீர்னு கர்மத்தை நிப்பாட்டினா அப்படின்னா அந்த சிஸ்டம், உங்களோட ஆபீஸ்ல ப்ராப்ளம் வரும், உங்க ஃபேமிலியில ப்ராப்ளம் வரும். ஏன்னா நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பண்ண வேண்டிய கர்மங்கள் நிறைய இருக்கும். நீங்க வச்சிருப்பீங்க, ஆரம்பிச்சிட்டீங்க, ஆரம்பிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடுவில் நின்றுட்டு இருக்கும், எல்லாம் ப்ராசஸ்ல இருக்கும்.
அப்ப நீங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து நடுவுல நிப்பாட்டினீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் கொலாப்ஸ் ஆயிடும். சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்செட் ஆகும், நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது, இந்த ப்ராசஸ் எப்படி பண்றது அப்படின்னா, கர்மத்தை பண்ணினதுனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பந்தம். அப்ப அந்த கர்மத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா, மெதுவா ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஸ்லோ பண்ணக்கூடாது. மெதுவா 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 வண்டியை ஸ்லோ பண்ணி மெதுவா இது பண்ணணும். பிரேக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பிரேக்கை போட்டீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஆக்சிலேட்டர், ஒரு பக்கம் பிரேக், ரெண்டுத்தையும் சேர்த்து அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும், வண்டி அப்செட் ஆகும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுமையா அந்த கருமத்தையே நம்ம என்ன பண்ண போறோம், கருமத்தினால பந்தப்படுறோம், அந்த கருமத்தை வந்து நிஷ்காமியமா பண்ணணும். அப்படி பண்றதுனால என்ன கிடைக்கும் சாமினா, முதல் பேராகிராஃப்ல ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்லியிருந்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாபஸ்ய கர்மனக அப்படின்னு மகாபாரதத்தோட சாந்தி பருவத்துல இருந்து சொல்லியிருந்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கர்மத்தை வந்து நிஷ்காமியமா பண்ண 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 நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த பாப்ப மூட்டைகள் நிறைய வச்சிருக்கோம். காலை பிடிச்சி இழுக்குது, கையை பிடிச்சி இழுக்குது, விசிராந்தியா உட்கார முடியல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செத்து போன எலி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இன்னும் இருக்கு, ரிமூவ் பண்ணாமன்னு அர்த்தம். எலிய செத்து என்னதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எலிக்கு மேல வந்து பெர்ஃபியூம்லாம், ரூம் ஃபுல்லா பெர்ஃபியூம்லாம் அடிச்சிருங்க, இருந்தாலும் அந்த பெர்ஃபியூம் ஸ்மெல் லைட்டா போனதுக்கு அப்புறம் எலி ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா செத்து போன எலியோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. அப்ப இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற பொல்யூஷனை வந்து பாத்தீங்கன்னா பாப்ப கர்மா தான் பொல்யூஷன். அது எங்க இருக்கு, எங்கேயோ இல்ல. பாப்ப கர்மாவோட ஸ்டோரேஜ் எது அப்படின்னா சித்தம். நம்ம சித்தத்துல வந்து வாசனா ரூபத்துல புண்ணியம் பாப்பம் எல்லா காம குரோதங்கள் எல்லாம் அதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அதுதான் செத்து போன எலி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ரிமூவ் பண்றதுக்கு என்ன சுவாமி அப்படின்னா எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதே காமத்துக்காக ஒரு கர்மத்தை பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கு ஆப்போசிட் எதுன்னு கேட்டீங்கன்னா நிஷ்காமம். எனக்கு ஒண்ணு வேணாம் ஈஸ்வர அர்ப்பணம், எனக்கு ஒண்ணு வேணாம் ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வரன் என்ன கொடுக்குறாரோ அதை நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன், எனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நிஷ்காமத்தை பண்ண 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 அந்த பாப்ப கர்மங்கள் என்ன ஆகும், எரேஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த எரேஸ் ஆக 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 பாப்பஸ்ய ஞானம் உற்பத்தியதே பும்சாம் க்ஷயாத் பாப்பஸ்ய கர்மன. இந்த பாப்ப கருமங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார இருக்கு, சித்தத்துக்குள்ளார இருக்கு. அது எரேஸ் ஆக 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 என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வே வந்து ரொம்ப கிளியர் ஆயிடும். இந்த மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலம் இருக்குன்னா மனசுல வந்து பாத்தீங்கன்னா காமம் இருக்கு, குரோதம் இருக்குன்னு அர்த்தம். புத்தியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விகாசம் வர மாட்டேங்குது, சொன்னது புரிய மாட்டேங்குதுன்னா ஏகப்பட்ட சங்கல்பங்கள் அங்க புத்தியில வச்சிருக்கோன்னு அர்த்தம். இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நானை அடைய விடாம, நான்ல நிக்க விடாம தடுக்குது அப்படின்னா அந்த சித்தத்துக்குள்ளார ஏகப்பட்ட வாசனைகள் இருக்குன்னு அர்த்தம். மனச்சஞ்சலம், அதுக்கப்புறம் சங்கல்பம், அதுக்கப்புறம் வாசனைகள். மனசுன்றது சித்த விருத்திகள் சதா சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளார புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பங்கள் அநேகமா இருக்கு, இதை அடையணும் அதை அடையணும் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அநேக ஜென்மங்களா கொண்டு வந்திருக்க வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கு. இது எல்லாம் இருந்துகிட்டு இந்த சித்தத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாணை, சுத்த நாணை வந்து பாத்தீங்கன்னா அறிய விடாம பண்ணுது, அதை வந்து பாத்தீங்கன்னா நிக்க விடாம பண்ணுது. அப்ப என்ன பண்ணணும், இதை எல்லாத்தையும் 3 அப்டக்கிள் நமக்கு இருக்கு. இந்த 3 தடைகளையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும், நாணை அடையணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, காமத்துக்கு எதிரானது எது, நிஷ்காமம். சிம்பிள். காமத்துக்கு எதிரானது எது அப்படின்னா நிஷ்காமம். காமத்தினாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பந்தப்பட்டு இந்த மனசு சஞ்சலமா இருக்கு. அப்ப நிஷ்காமம் பண்ண 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 உங்களுக்கு என்ன கிடைக்கும், பாப்பம்னா என்னது, பாப்பம்னா ஒண்ணும் இல்லைங்க, எதுவும் பாப்பம் இல்லை. எது பாப்பம்னா மனச்சஞ்சலம் தான் பாப்பம், சங்கல்பம் தான் பாப்பம், வாசனைகள் தான் பாப்பம். அதுதான் நம்மளை வந்து உள்ள இருந்து புஷ்அப் பண்ணி வெளியில ஒரு கர்மத்தை பண்ண வைக்குது. அப்ப பெட்ரோல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனச்சஞ்சலமும் சங்கல்பமும் வாசனைகளும் தான் நம்மள கர்மத்துல புஷ்அப் பண்ணுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நிஷ்காமத்தை அனுஷ்டானம் பண்ண 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 பாப்பங்கள் குறையும். பாப்பங்கள் கம்மியாக கம்மியாக மனசு சஞ்சலம் இல்லாம போகணும். சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 இந்த வாசனைகளும் க்ஷீணமாயிட்டே போச்சு அப்படின்னா பிளாக் எதுவுமே இல்லாம, அப்டக்கிள் எதுவுமே இல்லாம நானை பார்க்க முடியும், நான்ல நிக்கிற சாமர்த்தியம் உண்டாகும். அதான் இங்க வந்து சாந்தி பருவத்துல இருக்க மகாபாரத மந்திரத்தை இங்க ஆச்சாரியா சொல்லியிருக்க. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் என்ன ஆரம்பிக்கணும்னா அடுத்த பேஜ்ல நைஷ்கர்மியம்னா என்ன சுவாமி அப்படின்னு அடுத்த பேராகிராஃப்ல ஆச்சாரியா சொல்லியிருந்தார். நைஷ்கர்மியம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்கர்ம பாவம். இதை நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நிறைய பேர் ஏதாவது செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துல நிக்கலாம் அப்படின்றது இல்ல, அது சகஜ சமாதி.
ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமணர் பாடி வந்து பாத்தீங்கன்னா அட்டைன் பண்ணிட்டு சொரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரத்தை அட்டைன் பண்ணதுக்கு பிறகு திரும்ப கீழே இறங்கி வருவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்திலேயே நின்றுட்டு இருப்பாங்க உள்பக்கம். வெளியில இருக்கிற இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல பிராரப்த கர்மத்துல என்ன இருக்கோ அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதோட எந்த சம்பந்தமும் இல்லாம இருப்பாங்க. அப்ப சகஜ சமாதியில இருக்கிறத ஒரு சாதகன் வந்து பாத்தீங்கன்னா அதை அப்ளை பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, சகஜ சமாதின்னு இன்ஸ்டிடியூஷன்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சகஜ சமாதின்றது அனுபூதி அடைஞ்ச மான் ஸ்தித பிரஜனா இருந்தவன் கீழே இறங்கி சகஜமா இருந்துகிட்டு மத்தவங்க மாதிரியே இருப்பான். அவனுடைய சொரூபத்துல அவன் நிற்பான். இப்ப நமக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. அப்போ நிஷ்கிரிய பாவம்னா என்ன அர்த்தம்? நைஷ்கரிமியம் அப்படின்னா அர்த்தம் நிஷ்கர்ம பாவம், கர்மம் இல்லாத நிலை. அதான் ஆச்சரிய சொல்றார், கர்ம சூன்யத்தாம்னே போட்டார். கர்மம் இல்லாத நிலை, கர்மம் இல்லாத நிலை. அது எதனால் அடையப்படுது சுவாமி? கர்மம் இல்லாத நிலையை எதனால் அடையப்படுது? ஞான யோகேன நிஷ்டாம். ஞான யோகத்தினால. இப்ப நான் சொல்றேன், எதுக்கு பண்ணணும் என்ன அடைய போறோம்? ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். ஞான யோகம் உள்ள வர 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 உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள வரும். ஃபார்வார்ட். எந்த கர்மா பண்ணாலும் ஒரு சாதகன் நிஷ்டைக்கு போறவன் என்ன பண்ணணும்னா எதுக்கு இதனால எனக்கு என்ன அடைய போகுது, எதனால எனக்கு என்ன அடைய போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த கர்மத்தை பண்ணாலும் உங்களுக்கு அடைய வேண்டியது எங்க இருக்கு? இந்த உலகம் தான். இந்த உலகத்துக்கு அந்நியமா நீங்க கர்மத்தை பண்றதுனால உங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப அதனால இதை சொல்லி உங்களுக்கு உள்ளார இது எல்லாம் பொய்ன்னு சொல்லுது. இதை அடையறதுக்காக நம்ம வந்து கர்மா பண்ண போறோம்னு நிறைய வந்து பாத்தீங்கன்னா கர்மங்கள் மெதுவா நியூட்ரலைஸ் ஆக ஆரம்பிச்சு கர்மத்தில இருந்து விலகி என்ன கேட்டீங்கன்னா ஞான யோகேன நிஷ்டாம். ஞான யோகம் இது ஆத்மானாத்ம விவேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எதுக்குன்னு விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் எதனால இந்த கர்மத்தினால நான் எதை அடைய போறேன் அப்படின்னு திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்களேன். இதுதான் ஞான யோகம். நான் பார்ப்பவனாச்சு, நான் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுற திருஷ்யத்தை அடைஞ்சு என்ன ஆக போகுது, இதெல்லாம் பொய்யுதேனே, இதெல்லாம் சம்சாரமாச்சே அப்படின்னு இவன் விசாரம் பண்ண கர்மத்தை ஆசை விட்டு போயிடும். ஆசை விட்டு போச்சுன்னா கர்மம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஷட் டவுன். அப்படி ஷட் டவுன் ஆகும்போது என்ன கிடைக்கும்? ஞான யோகேன நிஷ்டா. ஞான யோகத்தோட நிஷ்டையானது கிடைக்குது. அந்த ஞான யோகத்தோட நிஷ்டை இது நிஷ்கிரியா ஆத்மஸ்வரூபேன. யாராவது வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தெல்லாம் இங்க இல்ல. ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூபேன ஏவ அவஸ்தானம் ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். யோக சூத்திரத்துல 3வது சூத்திரமே வந்து பாத்தீங்கன்னா இததான் சொல்லுது. பிரக்ரியா 2 ஒண்ணு, ஆனா வேற. யோக சூத்திரத்துல இண்டிவிஜுவல் ஆத்மால நிக்கிறத பத்தி பேசுது. நம்ம சொல்றது பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி, டோட்டல் ஆத்மா கான்சியஸ், டோட்டல் கான்சியஸ்னஸ்ல நிக்கிறதுக்கு பேர் தான் நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூபேன. கர்மம் இல்லாத ஆத்மஸ்வரூபம். மனசு கர்மம் பண்ணும், புத்தி கர்மா பண்ணும். புத்தினா புத்தி சஞ்சலிக்கும், சங்கல்பம் பண்ணும். அதே மாதிரி இந்திரியங்கள் சஞ்சலிக்கும், இந்த தேகம் சஞ்சலிக்கும். இதை மெதுவா ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே வந்து இந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா இந்த நிஷ்கிரியமா இருக்க அச்சல தத்துவத்துல எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் அவஸ்தானம்னு பேரு. இந்த நான் எப்பவுமே அச்சலம். அந்த அச்சலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தியை கொண்டுட்டு போயிட்டு ஸ்தாபனம் பண்றது. நிஷ்கிரிய ஆத்ம ஸ்வரூபேன ஏவ அவஸ்தானம். அவஸ்தானம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? நன்றாக நிலை பெற செய்தல். அதுக்கு பேர் தான் நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு பேர். அந்த நைஷ்கர்மிய சித்தியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க யாருக்காவது கேள்வி வந்துச்சு அப்படின்னா நைஷ்கர்மிய சித்தியை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்ற. 18வது சாப்டர்ல அசக்த புத்தி சர்வத்திர 49வது ஸ்லோகம் பக்கத்துல அந்த பேராகிராஃப் பக்கத்துல வேற எழுதிங்க. அசக்த புத்தி சர்வத்திர, எதோடையும் வந்து பாத்தீங்கன்னா ஆசக்தியே இல்லாம லட்சியம். நமக்கு வந்து லட்சியத்தை கிளியர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கர்மயோகம் எதுக்குன்னு நல்லா புரியும். லட்சியம் நம்ம வந்து நிஷ்டைக்கு போகணும். அந்த நிஷ்டைக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? தான் நிக்கணும். அதுக்கு பேர் தான் நைஷ்கர்மிய சித்தின்னு பேரு. அதுக்கு என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா அசக்த புத்தி சர்வத்திர அப்படின்னா அந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயத்தோடையும் பற்றுதல் இல்லை. எப்படி பற்றுதல் இல்லாம போகும் சாமி? நான் சொல்றேன்னா திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். பொய் பாருங்க. சொப்பனத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லவே இல்லை. ஒரு நேத்து நம்ம என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அது எல்லாம் நேத்து கண்ட சொப்பனத்துக்கு சமம். சொப்பனத்துக்கும் நேத்து ராத்திரி கண்ட சொப்பனத்துக்கும் நேத்து நம்ம பகல்ல அனுபவிச்ச விஷயங்களுக்கும் இப்போ கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா?
நேற்று நம்ம பகல் ஃபுல்லா எதையெல்லாம் நேற்று வருஷப்பிறப்பு எங்கெங்கயோ போயிருப்பீங்க, என்னென்னோ சாப்பிட்டுருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க, எல்லாத்தையும் இப்ப எடுத்து பாருங்க. அதெல்லாம் வெறும் பதிவுகள் மாத்திரம்தான். அதே மாதிரி நேற்று கண்ட சொப்பனத்தை வந்து பாருங்க. நேற்று கண்ட சொப்பனமும் நேற்று நம்ம அனுபவிச்ச விஷயங்களும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சம்ஸ்காரமா வாசனைகளா மட்டும்தான் இருக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதும் அதேதான், கனவுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி 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 ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இந்த பகவத்கீதா கேட்கறதுக்கு வரைக்கும் 1,00,000 முறை நான் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லிடுவேன். 1,00,000 முறை வந்து பாத்தீங்கன்னா இது பொய், இது பொய், இது பொய், இது சொப்பனம், இது சொப்பனம். எப்படியாவது என்னைக்காவது ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா போதும், ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போதும். அப்ப அந்த ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சொப்பனம் தானே சாமி சொல்லியிருக்காரு, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படின்ட்டு அதுல வந்து அசக்த புத்தி, அசக்த புத்தின்னு என்ன அர்த்தம்? பற்றுதல் இல்லாத தன்மை வந்து இருக்கட்டும். பொய் தானே, பொய்யில எப்படி இருந்தா இல்லை, பொய்யில எப்படி இருந்தா இல்லை, சொப்பனத்துல எப்படி இருந்தா இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவம் வர 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 சர்வத்திர அசக்த புத்தி எல்லா இடத்துலயும் உங்களுக்கு என்ன ஆகும்? எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம உண்டாகும். ஜிதாத்மா விகத ஸ்பிருக. அந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சு. பற்றுதல் நீங்க 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 என்ன பண்ணுவீங்கன்னா சாந்தமாக ஆரம்பிக்கும். உங்க சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை அடையறதுக்காக கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இதை ஃபீடிங் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அது தாங்க முடியல நமக்கு. இப்ப நம்மளோட அப்படித்தானே இருக்கும். இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையும் கொடுக்கல அப்படின்னா அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அதே நேரத்துல விஷயம் பொய் பொய், ஆனா அனுபவம் பண்றதும் பொய் பொய், விஷய சுகம் பொய், விஷய துக்கமும் பொய் அப்படின்னு நீங்க அந்த பொய் பொய்ன்னு சொல்ல 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 இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் கொந்தளிக்கிறது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அப்படியே சாந்தமாக ஆரம்பிக்கும். இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா வசப்பட ஆரம்பிச்சிடும். ஜிதாத்மா விகதஸ்பிருக, எதுலையுமே ஆசை இல்லாம போகும். எதுக்காக கர்மா பண்றோம் நல்லா தெரிஞ்சுக்க. கர்மா பண்றதுக்கு தாற்பயமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசைப்பட்டதை அடையறதுக்காக ஒரு கர்மா நடக்குது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 ஆசையே இல்லாம போகுது. எதுக்கு அங்க போகணும் இங்க போகணும் அப்படின்னு நிறைய போறதுக்கு இடம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூப்பிடுறாங்க, சுவாமி இங்க வாங்க அங்க வாங்கன்னு. எதுக்கு போயிட்டு என்ன பர்பஸ் அப்படின்னு உள்ளுக்குள்ளார வந்து நமக்கு தெரியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெறும் காணல் ஜல மாதிரி அப்படின்னு போகும்போது மனசு வந்து பாத்தீங்கன்னா எங்க போகணும் அங்க போகணும், இதை செய்யணும் அதை செய்யணும்ன்ற ஆசைகள் எல்லாம் மெதுவா மெதுவா ஆசைகள் கம்மியாயிடுது. இந்திரியங்கள் சாந்தமாயிடுது. எல்லா விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பொய் பொய்ன்னு சொல்லி பற்றுதல் இல்லாம போகுது. அந்த சமயத்துல நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் 18:49 இங்க சொன்ன நைஷ்கர்மியம்ன்ற பதம் அப்படியே இங்க வருது. நைஷ்கர்மிய சித்திம் பரமாம், மேலான நைஷ்கர்மிய சித்தியானது உண்டாகிறது. நைஷ்கர்மிய சித்தி என்ன அர்த்தம்? தான் தான் தான்ல நிக்கிற சித்தி. அப்போ இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு. அது எதனால அடையப்படும் அப்படின்னு கேட்கும்போது சந்நியாசேன அதிகச்சதி அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு. சந்நியாசம்னு என்னது? ஒவ்வொன்றையா தியாகம் பண்றது. சந்நியாசம்ன்றது வந்து லைஃப் ஸ்டைல் கொடுத்துருக்கு. எதுக்காக லைஃப் ஸ்டைல் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உள்ள போறதுக்காக தான் லைஃப் ஸ்டைல் கொடுத்துருக்கு. வெளியிலேயே இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்திலே வானப்பிரஸ்தத்துல இருந்துகிட்டு உங்களால பண்ண முடியும். சில பேர் எனக்கு தெரிஞ்ச கிரகஸ்தர்கள் இருக்காங்க, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, ஈஸ்வரனோட அனுகிரகத்தினால அவங்களுக்கு பன் பட்டர் ஜாமுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாம இருக்கிற கிரகஸ்தர்கள் இருக்காங்க. பூர்வார்ஜிதம் பணம் ஏதாவது இருக்கும், அப்பா அம்மா சேர்த்து வச்சது, இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு ஜாபுக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க பாட்டுக்கு சிரவண மனநத்தை பண்ணிட்டு பேசாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கிரகஸ்தாசிரமத்துல இருந்தும் வித்ரா பண்ணிக்கிட்டே போக முடியும். வானப்பிரஸ்தத்துல இருந்துகிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அசக்த புத்தியோட எல்லாத்தையும் ஜெயம் பண்ணி மெதுவா மெதுவா உள்ள போக முடியும். சந்நியாசம் பர்டிகுலரா என்னன்னு கேட்டீங்கன்னா சந்நியாசத்துக்கு இதே வந்து பாத்தீங்கன்னா வேலையே தான் தான் தான்ல நிக்கிறதுக்காக அந்தர்முகமாகிறதுக்காக தான் சந்நியாசம். அப்ப அந்த நைஷ்கர்மிய சித்தியை எதனால அடைய முடியுமா சுவாமி அப்படின்னா இங்க சொல்லுது சந்நியாசம் சொல்லக்கூடிய தியாகத்தினால் மட்டும்தான் அந்த நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியும். எப்படி? இந்த விஷயம் பொய்யே இது பார்க்கப்படுவதா இருக்கு, தியாகம். இதுக்கப்புறம் இந்திரியங்கள் தேகம் பொய்யே, ஏன்னா என்னோட தேகமும் பார்க்கிறேன், இந்த இந்திரியங்களையும் பார்க்கிறேன். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கண் ஷார்ப்பா இருக்கு, என்னன்னு தெரியல, ஏதோ ஃபுட்டு சாப்பிட்டுருக்கேன். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கண் ரொம்ப இதா இருந்துச்சு. இப்ப அப்ப தெரியுது, கண்ணை தெரியுது. இப்ப காது கூட எனக்கு ஒரு காது கேட்காம இருந்துச்சு, இப்ப மெதுவா மெதுவா காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்னன்னு தெரியல. ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடிலாம் காது கேட்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப காது நல்லா கேட்க ஆரம்பிக்கும். இப்ப எனக்கு காது தெரியுது.
சென்சிட்டிவா இருக்கு, ரொம்ப ஸ்கின் சென்ஸ் தெரியுது, இந்திரியம் தெரியுது. தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளஷ் எல்லாம் கம்மியாயிட்டே போகுது. மண்டை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா டெய்லி முடி கொட்டிக்கிட்டே இருக்கு. தெரியுதா? தேகம் தெரியுதா? ஆமா தேகம் தெரியுது. நல்ல ஹெல்த்தியா இப்ப ஃபீல் பண்றேன் தெரியுதா? ஆமா தெரியுது. இப்ப ரொம்ப டல்லா ஃபீல் பண்றேன் தெரியுது. என்னோட மனசு அப்ப இந்த தேகம் இந்திரியங்கள் எல்லாமே ஆப்ஜெக்ட் பண்றேன். அப்ப ஆப்ஜெக்ட் பண்றது நான் இல்லை, நான் பார்க்கிறவன், இது பொய் அப்படின்னு அதையும் வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லைன்னா அதையும் வந்து உதாசீனப்படுத்துறது. எது நடந்தாலும் ஆப்ஜெக்ட் தானே, ஏதோ நடக்கட்டுமே அப்படின்னு உதாசீனப்படுத்துறது. அதுக்கப்புறம் மனசையும் நான் பார்க்கிறேன், மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. நல்ல எண்ணம் வருது, கெட்ட எண்ணம் வருது, எல்லாம் வருது. இதையும் நான் பார்க்கிறேன். மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்கு சில சமயம் மனசு வந்து ரொம்ப டல்லா இருக்கு. இதையும் நான் பார்க்கிறேன். அப்ப இது மனசும் பார்க்கப்படுறதா இருக்கு, அது நான் இல்லை. இந்த புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் ஸ்திரமா இருக்கு, சஞ்சலம் இல்லாம இருக்கு, அந்த புத்தியையும் நான் பார்க்கிறேன். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையா இந்த பிராணனையும் நான் என்ன பண்றேன், இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிராணனையும் நான் அறிகின்றேன், நான் பார்க்கிறேன். அப்ப இது எதெல்லாம் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு நேத்தின்னு இது இல்லை இது இல்லைன்னு நம்ம பண்றோம் பாத்தீங்களா, உதாசீனப்படுத்த அதுக்கு பேர் தான் தியாகம். அந்த தியாகம் பண்ண கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு தானா நிக்கிறதுக்கு பேர் தான் இங்க ஆச்சாரியார் என்ன சொல்லியிருக்கார், நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூபேன ஏவ அவஸ்தான். நிஷ்கிரிய ஆத்மாலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேர் தான் நைஷ்கரிமிய சித்தின்னு பேரு. அத வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை ஆரம்பிக்காம ஒருத்தர் அதை அடைய முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை ஆரம்பிக்காமலாம் முடியாது சுவாமி. அந்த 18 ஸ்லோகம் இருக்குல்ல, அந்த 18-49 ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். 48வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதையும் இங்க ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனுக்கு சொல்றாரு, சகஜம் கர்ம கௌந்தேய. ஹே அர்ஜுனா 18:48 ஹே அர்ஜுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் எல்லாமே தோஷத்தோடு கூடியது. ஐயோ சாமி இந்த வேலையை நான் பண்றேன்னு, ஆமா எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கு, நம்மளா கேட்டு வாங்கணும். நம்ம நினைச்சாலும் சில வேலையில இருந்து விட்டுட்டு வர முடியல, நம்ம பந்தப்பட்ட மாதிரியே இருக்கும். ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னடா இதுக்கும் அதுக்கும் நமக்கும் நம்ம வேற சிந்தனையில இருக்கும், இதை பண்றோமே, எல்லாத்துக்கும் ஒரு துக்கம் உண்டாகும். ஏன் இந்த கர்மத்தை பண்றோம்னு சலிப்பு வருது நமக்கு. ஆனாலும் அர்ஜுனனுக்கு சொல்றாரு, சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷம் அபி நத்யஜேத். உன்னோட வரம் வாங்கிட்டு வந்த வரம் யாரு? நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க, நீங்க தானே கேட்டீங்க. எல்லாத்தையும் ஆசைப்பட்டது நம்ம தானே கர்மம் பண்ணணும். அப்ப பை பர்த்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கர்மம் பிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நீங்க கேட்டா நான் கலெக்டர் ஆகணும்னு கேட்டாலும் கலெக்டர் ஆக முடியல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய தான் ஆசைப்பட்டோம், எலன் மஸ்க் மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம், ஆக முடியல. நல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகலான்னு ஆசைப்பட்டோம், முடியல. எதெல்லாம் ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் முடியல, யாருக்கும் முடியல. நமக்கு என்ன வாச்சுதோ அதுதானே. அப்ப நமக்கு என்ன வாச்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை பர்த்லயே நமக்கு பிராரப்த கர்மத்தினால வந்தது சகஜம் அப்படின்னு பேரு. நமக்கு இந்த தேகத்துல சம்பவிக்கிற பிராரப்த கர்மாக்கள் எல்லாமே பை பர்த்ல பகவான்கிட்ட இருந்து வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம. சரி, அது எல்லாமே எப்படிப்பட்டது? சதோஷம். சதோஷம்னா என்ன அர்த்தம்? தோஷத்தோடு கூடியது. எந்த கர்மமா இருக்கட்டும், கர்மம்னாவே தோஷம். என்ன சுவாமி தோஷம்? சஞ்சலம். அதான் கர்மம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது நல்லா தான் இருக்கும், எந்த வேலைக்கு போனாலும் நல்லா தான் இருக்கும். மெதுவா அப்படியே கொஞ்ச நாள் போகும்போது ஒரு அலுப்பு, எல்லாத்தையும் ஒரு சலிப்பு. அப்ப எல்லா கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா தோஷத்தோடு கூடியது, ஹிம்சையோடு கூடியது, நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதா இருக்கு. புண்ணிய பாப்பம் எல்லாமே கலந்து இருக்கிறதா இருக்கு. இருந்தாலும் அர்ஜுனா சதோஷம் அபி நத்யஜேத். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தியாகம் பண்ணிடாதப்பா. ஏன்னா இப்பதான் நம்ம சொல்லியிருக்கோம், சந்நியாசத்தினால தியாகத்தினால தான் நீ நைஷ்கர்மிய சித்திய தான்ல நிக்கிறத அடைய முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாத்திரத்துல எல்லாத்தையும் தியாகம் பண்றேன்னு தியாகம் பண்ணாதப்பா. உன் கர்மம் தோஷம்தான், நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரோட வேலையும் எனக்கு நல்லா தெரியும், ஏகப்பட்ட விதமான வேலைகள் இருக்கு, எல்லாம் தோஷம்தான். பாப்பம் கலக்காத ஏதாவது ஒரு வேலையை சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நம்ம தானம் பண்ணுறதுன்னு, நித்திய தானம் பண்ணணும்னு சொல்றது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு திரவியமும் ஒவ்வொரு ரூபாயிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காசுலையும் பாப்பம் கலந்து. எந்த வேலையா இருந்தாலும், எந்த ஜாபா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, பிசினஸா இருந்தாலும், நம்ம சம்பாதிக்கிற பணம் தோஷத்தோடு உடையது. கர்மமே தோஷம்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மம் தோஷம்னு விட்டுறாத. ஏன் அப்படின்னா, சர்வாரம்பாகி தோஷேன தூமேன
தூமேனாக்னி ரிவாவிருதாக. ரொம்ப அருமையான வார்த்தை சொல்றார். சர்வாரம்பாகி, எல்லா கருமங்களும், இந்த உலகத்துல பண்ணப்படக்கூடிய எல்லா கருமங்களும் குறையினால, தோஷேன, தோஷத்து மூலமா பாத்தீங்கன்னா ஆவிருத்தாக. எப்படி ஆவிருத்தாக அப்படின்னா தூமேன, புகையினால பாத்தீங்கன்னா தூமேன அக்னிகி இவ. எப்படி புகை பாத்தீங்கன்னா அந்த அக்னியை பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருக்கோம், அக்னி தெரியாம இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோஷத்தினால எல்லா கர்மங்களும் தோஷத்தினால மூடப்பட்டிருக்கு. அதனால நீ பாத்தீங்கன்னா கர்மத்தை தியாகம் பண்றன்னு நினைச்ச அப்படின்னா நீ என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. அதனால அங்க பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் தெளிவா சொல்றார், நத்தியச்சே, தோஷமாயிருந்தாலும் கருமத்தை தியாகம் செய்யாதே அப்படின்னு ரொம்ப கிளியரா இதோட வெர்ஷன் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன பண்ணணும், மந்திரமும் கிளியரா சொல்லியிருக்கு இந்த இடத்துல. கர்மத்தை ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியாது. அப்ப தோஷத்தோட இருக்கே சுவாமி, அப்ப தோஷத்தை போக்கணும்னா என்ன பண்ணணும், முள்ளால எடுக்கணும். அப்ப கர்மத்தை பாத்தீங்க அப்படின்னா ஆசையோடு பண்ணினீங்க அப்படின்னா தோஷம் வந்துடும், புண்ணிய பாப்பம் வந்துடும். அதே கர்மத்தை பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஆக்ஞா, நான் பகவானுக்கு தாசன், தாச புத்தி வந்துடும். நம்ம யாரு, தாசன். இவரு பாத்தீங்கன்னா அனுமான் சொல்றாரு பாத்தீங்களா, தேகபாவேன தாசோகம். நான் எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமனுக்கு தாசன், நான் ராமனுக்கு தாசன். ஆனா ஆத்மபாவேன, ஆத்மால இருந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்குள்ளார இருக்கிறது தான் அவருக்குள்ளார இருக்கு, அவருக்குள்ளார இருக்கிறது தான் எனக்குள்ளார இருக்கு. ராமரும் நான் ராமர் தான் சொல்றார், நானும் நான் அனுமான் தான் சொல்றேன். அந்த நான்ல பேதம் இல்லவே இல்லை. ஹனுமான்ற தேகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமன்ற தேகத்துக்கு அனுமான்ற தேகம் பாத்தீங்கன்னா தாசன். தாசன் என்ன அர்த்தம், அடிமை. வேற எதுவும் அடிமைக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா சுவாமி அப்படின்னா அடிமைக்கு எதுவுமே சாய்ஸ் இல்லை. உங்களுக்கு எங்கேயாவது தப்பிச்சு போக முடியுமா, யோசிச்சு பாரு. ஈஸ்வரனோட ஆக்ஞையில இருந்து, பிராரப்த கர்மத்தில இருந்து இங்க எங்கேயாவது யாராவது தப்பிச்சு போக முடியுமா? ஒரு எறும்பு கூட பாத்தீங்கன்னா தப்பிச்சு போக முடியும். அல்பம் தானே போட்டோம் அப்படின்னு பகவான் விட்டுற மாட்டார். ஒரு எறும்பு அல்பம் பாத்தீங்கன்னா எறும்போட சின்ன ஒரு ஜீவனா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப நம்ம எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனுக்கு, வாஸ்தவத்துல ஈஸ்வரனுக்கு அடிமைதான் நம்ம எல்லாம், எல்லாம் ஸ்லேவ். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், தேக பாவத்துல இருக்கிற வரைக்கும் ஈஸ்வரன் எனக்கு இந்த ஒர்க் கொடுத்திருக்கார், இதை நான் என்ன பண்ணுவேன், ஸ்லேவ் மாதிரி. ஸ்லேவுக்கு சாய்ஸ் இல்லை. ஸ்லேவ் மாதிரி பாத்தீங்கன்னா பண்ணுவேன். எனக்கு பலன் கொடுக்கறது ஈஸ்வரன் கையில இருக்கு. அவர் என்ன கொடுக்கிறாரோ, எஜமானன் என்ன கொடுக்கிறாரோ, சாட்டை அடியும் கொடுப்பார். சில சமயம் சாட்டையினால 4 அடியும் கொடுப்பார், பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். நல்லா பண்ணு, ஒழுங்கா பண்ணு அப்படின்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடே போடாமையும் விட்டுருவார். சில சமயம் பாத்தீங்கன்னா போனா போகுது, நல்லா பண்றானே அப்படின்னு ஒரு மசால் தோசையும் கிடைச்சிடும். நல்லா பாத்தீங்கன்னா சௌக்கியமா இருக்கியாப்பா அப்படின்னு எதையாவது நல்லதும் பண்ணுவார். அப்ப அதனால எஜமானன் பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கிறாரோ, ஸ்லேவுக்கு பாத்தீங்கன்னா சாய்ஸ் இல்லை, அதை அப்படியே ஸ்வீகாரம் பண்ணு, அப்படியே மென்னு முழுங்க வேண்டியது. இதேதான் பாத்தீங்கன்னா கருமத்தை இப்படி விதமா நம்ம பண்றோம் அப்படின்னா, தாச புத்தியோட பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த தோஷம் பாத்தீங்கன்னா அந்த கருமத்தில் இருக்க தோஷம் நம்மளால என்ன பண்ண முடியாது, டச் பண்ணாம நம்ம தாண்டி போக முடியும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தி அடையறதுக்காக உபாயத்தை சொல்லி இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிச்சுங்க. நடுவுல கர்மனாம் அனாரம்பாத் 3வது இது சொல்லியிருக்க. கர்மனாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் ந அஷ்ணுதே இதி வச்சனாத். நைஷ்கர்மியத்தை பாத்தீங்கன்னா கர்மத்தை ஆரம்பிக்காமல் நைஷ்கர்மியத்தை ந அஷ்ணுதே அடைய முடியாது என்ற வச்சனத்தால், அப்படின்ற வச்சனம் ஸ்லோகத்துல இருக்கு. அந்த வச்சனத்தை வச்சுக்கிட்டு தது விபரியா, யாராவது நினைக்கலாம் கர்மத்தை ஆரம்பிக்காம என்னது இதை பண்ண முடியாது, நைஷ்கர்மிய சித்தி அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. யாராவது ரொம்ப ஒர்க்காலிக்கா இருக்கிறவங்கள தப்பா எடுத்துருவீங்க. ஏன்னா நமக்குலாம் சொசைட்டியை பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தியத்துவம் கொடுத்துருக்கோம், கர்மிகளா இருக்கும் நிறைய பேர். அப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த வச்சனத்தை வச்சுக்கிட்டு பாரு பகவான் பாத்தீங்கன்னா கர்மத்தை தானே பண்ண சொல்றாரு. அதான் இங்க சொல்லுது, தது விபரியாத் தேஷாம் ஆரம்பாத் நைஷ்கர்மியம் அஷ்ணுதே இதி கம்யதே. அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, பார்ப்பா நிறைய பேர் இந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த கொட்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் கர்ம யோகத்தை சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, கர்மத்தை ஆரம்பிக்காம நீங்க நைஷ்கர்மிய சித்தி அடைய முடியாது, மோட்சத்தெல்லாம் அடைய முடியாதுப்பா. நிறைய ஆசிரமங்கள் எனக்கு தெரியும், திருவண்ணாமலையிலே இருக்கு நிறைய ஆசிரமங்கள். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளை உட்கார விட மாட்டாங்க. கேட்டா பாத்தீங்க அப்படின்னா அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு.
ஒர்காலிக்கா ஆயிடுது. கர்மத்தை மந்திரம் சொல்லுது இல்ல, கர்மத்தை ஆரம்பிக்காம நைஷ்கர்மிய சித்தி அடைய முடியாது. அப்ப ஆப்போசிட்டா என்னது? கர்மத்தை ஆரம்பிக்கணும், கர்மத்தை பண்ணணும், கர்மத்தை பண்ணினாதான் நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியும்னு ஆப்போசிட்டா அர்த்தம் எடுக்க வேண்டும். அந்த விதமான அர்த்தம் கிடைக்கின்றது. கம்யதே கஸ்மாத் புனக காரணாத் கர்மனாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் ந அஸ்னுதேதி. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை ஆரம்பிக்காம, இப்ப நம்ம கர்மியா தானே இருக்கோம், நம்ம எல்லாம் கர்மியா தான் இருக்கோம், கர்மத்தை ஆரம்பிச்சு தானே இருக்கோம். ஒவ்வொருத்தரும் பிறந்ததுல இருந்து கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நைஷ்கர்மிய சித்தி அடைஞ்சிச்சோமா நம்ம எல்லாம்? அடையலையே. ஆனா ஆச்சாரியார் என்ன சொல்றாரு? கர்மத்தை ஆரம்பிக்காம தியாகம் பண்றதுனால மட்டும் இதை அடைய முடியாது. அப்ப நம்ம கர்மத்தை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அடைஞ்சிருக்கணுமே சுவாமி, நம்மளாம் அடைஞ்சிருக்கணுமே நைஷ்கர்மிய சித்திய. யாரும் அடையலையே, கர்மத்தை பண்ணிட்டு இருக்கவங்க யாரும் அடையலையே. அதனால கேள்வி வருது, கஸ்மாத் புனக காரணாத் கர்மனாம் அனாரம்பாத் நைஷ்கர்யம் ந அஸ்னுதேதி. எந்த காரணத்தினால கர்மத்தை ஆரம்பிக்காம நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வி வருது. கேள்வி வந்தோன்னா ஆச்சாரியா சொல்றாரு, உச்சியதே சொல்லப்படுகிறது, கர்மாரம்பஸ்ய ஏவ நைஷ்கர்மிய உபாயத்வாத். ஆச்சாரியா ரொம்ப கிளியரா எழுதுற, கர்மத்தை ஆரம்பிக்கிறது தான் பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைஷ்கர்மியத்தை அடையறதுக்கு, தான்ல நிக்கிறதுக்கு கர்மத்தை ஆரம்பிக்கிறது தான், கர்மம் தான் உபாயம். 6:3 பக்கத்துல எழுதிங்க. 6:3 ஸ்லோகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது கிளியரா தெரியும். யோகா 6 ருக்ஷேர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே. யோகத்துல ஏறணும், யோகம்னா சமாதி அடையணும்னு ஒருத்தருக்கு இருக்குன்னா, நைஷ்கர்மிய சித்தி அடையணும் அப்படின்னு அவங்களுக்கு எது சாதனம் அப்படின்னு கேட்டினா, கர்மம் தான் சாதனம். அப்போ கர்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நைஷ்கர்மிய சித்தியை அடையறதுக்கு உபாயம். அப்ப அதனால பாத்தீங்கன்னா உபாயமா இருக்கிறதுனால, நகி உபாயஸ்ய அந்தரேன உபேய பிராப்தி அஸ்தி. நல்லா தெரிஞ்சுங்க, நகி உபாயம் அந்தரேன, உபாயம் இல்லாமல் சாதனம் இல்லாமல் சாத்தியம் சொல்லக்கூடிய உபேயம்னா சாத்தியம், சாத்தியத்தை அடைய முடியாது. நான் வேலூருக்கு போகணும், இல்ல திருவண்ணாமலைக்கு, சென்னைக்கு போகணும், டெல்லிக்கு போகணும், ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வேணுமா? சாதனம் இல்லாம டெல்லி சொன்னா போயிருமா? போக முடியாது. கார்ல போகணும், இல்ல பஸ்ல போகணும், இல்ல ட்ரெயின்ல போகணும், இல்ல பிளைட்ல போகணும். அதுக்குன்னு சாதனத்தை வச்சுதான் நான் ஒரு விஷயத்தை அடைய முடியும். அப்போ நைஷ்கர்மிய சித்தியை அடையணும் அப்படின்னா அதுக்கு சாதனம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மம் தான் சாதனம். அப்ப கர்மம் பாத்தீங்கன்னா உபாயம், அது மூலமா அடையக்கூடிய சாத்தியம் பாத்தீங்கன்னா உபேயம் நைஷ்கர்மிய சித்தி. அதை அடையறதுக்கு ஆச்சாரியர் நியாயத்தை சொல்றார். உபாயம் அந்தரேன, உபாயம் இல்லாமல், அந்தரம்னா இல்லாமல் அர்த்தம். உபாயம் அந்தரேன, உபாயம் இல்லாமல், நகி உபேய பிராப்தி, உபேயத்தோட பிராப்தி நகி அஸ்தி. உபேயத்தை அடையிறது, லட்சியத்தை அடையிறது முடியவே முடியாது. அந்த கரைக்கு போகணும், நதியோட அந்த கரைக்கு போகணும்னா என்ன வேணும்? போட்டு வேணும் சாமி. போட் இல்லாம பாத்தீங்கன்னா அடுத்த கரையை நம்ம அடைய முடியாது. இந்த சம்சாரத்தோட அடுத்த கரையை அடையணும் அப்படின்னா சாதனம் வேணும், போட் வேணும். சொல்லியாச்சு. கர்மயோக உபாயத்துவம். கர்மம்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் கர்மம் தானே சுவாமி பண்ணிட்டு இருக்கோம். கர்மம்னா உபாயம், கர்மம் இல்ல, கர்ம யோகம். அதாவது தெளிவா சொல்றாரு, கர்மயோக உபாயத்துவம். கர்மத்தை கர்ம யோகமா பண்ணினீங்கன்னா தான் அது உங்களை இந்த சம்சாரத்துல இருந்து போட்டு மாதிரி கிராஸ் பண்ணி விடும். நீங்க கர்மத்தை ஆசையோடு பண்ணினீங்க அப்படின்னா திரும்ப 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 அந்த சம்சார கடல்லயே முங்கி முங்கி போக வேண்டியதுதான். நம்மளால அடுத்த கரைக்கு போகவே முடியாது. நதியை கடந்து, சம்சாரன்ற நதியை கடந்து நம்மளால போகவே முடியாது. அதுக்குள்ளாரியே விழுந்து விழுந்து பிறந்து இறந்து இங்கே மாட்டிப்போம். அதனால கர்ம யோகம் தான் பாத்தீங்கன்னா உபாயத்துவம். உபாயத்துவம்னா இந்த கர்ம யோகத்துலதான் பாத்தீங்கன்னா நைஷ்கர்மியம் சொல்லக்கூடிய தான்ல நிக்கக்கூடிய நைஷ்கர்மிய லட்சணஸ்ய ஞான யோகஸ்ய. ஞான யோகத்துல பாத்தீங்கன்னா என்னது? நைஷ்கர்மிய சித்தி அடையிறோம். ஞான யோகத்தோட எண்டு நைஷ்கர்மிய சித்தி, தான்ல நிக்கிறது. அதை அடையறதுக்கான உபாயம் பாத்தீங்கன்னா கர்மயோகம் தான் உபாயமாக இருக்கின்றது. உபாயத்தன்மை அதுலதான் இருக்கு. இது எங்க சுவாமி சொல்லியிருக்க அப்படின்னா, ஸ்ருதௌ இகச்ச பிரதிபாதனாத். ஸ்ருதிகள், வேதங்கள்லயும் இதே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள்னா பூர்வ பாகத்துல இருக்காது. நான் சொல்லிட்டேன்ல, பூர்வ பாகத்துல சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இல்லப்பா,
8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சில சிலபஸ் இருக்காது. அதுக்கு மேல 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வந்தாதான் இருக்கும் சில சிலபஸ்ல. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கர்ம காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியம் சொல்லக்கூடிய கர்மா இல்லை. காலையில நேற்று மாமா வந்து அருமையான வச்சனம் சொன்னார். நான் பாடம் நேற்று முடிஞ்சோன்னே கீழ் வீட்டு மாமா இங்க இருக்காங்க, பாடம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமா சொன்னார். நான் சுவாமி நான் வந்து பாத்தீங்கன்னா மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படி சங்கல்பம் பண்ணி தான் சுவாமி ஈஸ்வர பிரீத்தி ஆகட்டும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி நான் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கர்மாலாம். அப்போ நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா ஈஸ்வரன் நித்திய பிரீத்தியா தானே இருக்காரு, அவர் சந்தோஷமா தானே இருக்காரு. உங்களால ஈஸ்வரனை பிரீத்தி பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம பண்ற கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் ஈஸ்வரன் பிரியமாகட்டும் அப்படின்னு பண்ற கர்மா இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாது. நம்ம தான் பிரீத்தி இல்லாம இருக்கும். நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஏகப்பட்டதோட இருக்கும். அப்ப நம்ம தான் கேட்டுக்கணும், நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா பலனை கேட்டுக்கணும். ஆசைப்பட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்க முடியாது. ஈஸ்வரன் பிரீத்தி ஆகட்டும் எவனாவது கர்மா பண்ணுவானா? நல்ல லாஜிக் இல்ல. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காண்டிகளோடது. ஆனா இங்க மந்திரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல சம்சாரத்துல இருக்கணும்னா நீங்க கர்மத்துல பலனை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த சம்சாரத்தை தாண்டி நைஷ்கர்மிய சித்தி அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உபாயம் இது இந்த கர்மயோகம் தான். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? அநேக வேத மந்திரங்களும் ஸ்ருதிகளிலும். அது மட்டும் இல்ல, ஈகனா என்ன அர்த்தம்? இந்த பகவத்கீதையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட சாரம் தானே இது. இதுவும் சுருத்தி தான், பகவத்கீதையும் சுருத்தி தான், பகவானோட வாயிலே இருந்து வந்திருக்கு. அப்புறம் வேற என்ன பிரமாணம் வேணும்? அப்ப வேதம்ன்றது அவரோட மூச்சு காத்து, இந்த பகவத்கீதைன்றது அவரோட வாக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். அவர் வேதம் மூச்சு காத்தும் இந்த பகவத்கீதை இதா இருக்கிறதுனால வாக்கா இருக்கிறதுனால இது ரொம்ப ஆத்தன்டிக்கா நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும். இங்கேயும் கூட வந்து பாத்தீங்கன்னா நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஞானத்தை நிஷ்கிரியா தன்மையை அடையணும் அப்படின்னா, நைஷ்கர்மிய சித்தியை அடையணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா கர்ம யோகம் தான் உபாயம். ஆனா என்ன பிரச்சனை? ஏற்கனவே நேற்று பாடத்துல பார்த்துட்டோம். போன மந்திரத்தோட அந்த அவதாரிக்கா பாஷ்யத்தை இந்த 4வது மந்திரத்தோட அவதாரிக்கா பாஷ்யத்துல பார்த்துட்டோம். கர்மயோகம் சுதந்திரமா மோட்சத்தை கொடுக்காது. நைஷ்கர்மிய சித்தி நிறைய பேர் என்ன பண்ண இன்ஸ்டிடியூஷன் ஓபன் பண்ணி வச்சாச்சு. சாகர காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கர்மியத்தை இது கர்மயோகத்தையே பண்றேன். கர்மயோகம் சுதந்திரமா மோட்சத்தை கொடுக்காது. என்ன பண்ணும்? கர்மயோகம் கர்மம், அதுக்கப்புறம் கர்மயோகம், அதுக்கப்புறம் சித்த சுத்தி. சித்த சுத்தின்னா என்ன அர்த்தம்? இந்த மனசு சஞ்சலமா இருந்துச்சா, இந்த மனசு சஞ்சலமா இருந்து இந்த மனசு சமத்துவம் யோக உச்சித்தை, மனசு சமாதானம் ஆயிடுச்சு. அப்ப கர்மயோகத்தினால மனசு சஞ்சலம் இல்லாம சமத்துவத்தை அடையுது. சமத்துவத்தை அடைஞ்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எதுக்கு ஸ்தூல கர்மா அப்படின்னு மனசு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல கர்மாவை விட்டுறது. ஸ்தூல கர்மாவை விட்டோன்னு குருநாதர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றாரு? ஒரு உபாசனையை எடுத்து கொடுக்குறாரு. அந்த உபாசனைக்கு என்ன பேரு? சூக்ஷ்ம கர்மான்னு பேரு. அதையும் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக இச்சை இல்லாம அதையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ண ஏக தத்துவ அபியாசம். ராம 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 ஓம் 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 அப்படின்னு ஏதாவது ஒரு தத்துவத்துல மனசை வைக்க ஈஸ்வர பக்தியோட வைக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நல்ல சமத்துவத்தை அடைஞ்ச மனசு குவிய ஆரம்பிச்சு ரொம்ப சூக்ஷ்ம தன்மை அடையும். உபாசனை எதுக்கு அப்படின்னா, இந்த மனசு ரொம்ப சூக்ஷ்ம தன்மை அடைஞ்சாதான் நம்ம நிர்குண நிராகாரத்தை அடையிற சாமர்த்தியம் இதுக்கு கிடைக்குது. அந்தரங்கம் பகிரங்கம். பகிரங்கம் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம், அந்த உபாசனை வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்கம். இந்த ரெண்டுத்தையும் முடிச்சதுக்கு பிறகு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா நீ அந்த பிரம்மமா இருக்கப்பா அப்படின்னு ஞானத்தை கொடுக்கிறார். சிரவணம் நடக்குது, மனனம் நடக்குது. அதுக்கப்புறம் அவன் சாந்தமா அவனா நிக்க முடியும். அப்போ முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு நீங்க அதுக்கு மேல போக முடியாது. பேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானத்தோட பேஸ் சமத்துவம். சமத்துவத்தை அடையாம நீங்க பக்திக்குள்ளார தியானத்துக்கும் போக முடியாது. அதுக்கு மேல அப்ப இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகம் இல்ல, பக்தி யோகம் இல்ல, எதுவுமே இல்ல. டைரக்டா நம்ம அகாடமிக்கா நம்ம என்ன பண்றோம்? பதார்த்தங்களை புரிஞ்சுக்கிறோம். இப்ப உங்களுக்கு புரியுதா? பகவத்கீதா புரியுது. கர்மயோகம் பண்ணாம கூட வந்து பாத்தீங்கன்னா பதார்த்தங்களை புரிஞ்சுக்கலாம், சப்தம் தானே தெரிஞ்சுக்கலாம். ஆனா எப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை சஞ்சலம் இல்லாம நைஷ்கர்மிய சித்தி அடையணும்னு ட்ரை பண்றீங்களோ, கண்ண மூடி உட்காடுறீங்களோ நிதித்தியாசனத்துக்கு, அப்ப தெரிஞ்சிடும் உங்களோட சாமர்த்தியம் என்ன அப்படின்னு. முடியாது, நிக்க முடியாது.
அப்ப திரும்ப இறங்கி கீழே இறங்கி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கர்ம சித்திக்காக திரும்ப எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ண வேண்டியதுதான், வேற வழி இல்லை. அப்ப எதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போய் நிதித்தியாசனத்துல போய் பண்ண வேண்டிய விஷயத்த திரும்பவும் கீழே இறங்குறதுக்கு டீக்ரேட் ஆகிறதுக்கு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மெதுவா 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 ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா சமத்துவம் கிடைச்சிடும். அது மூலமா உபாசன சித்திக்கும், அது மூலமா நல்ல புத்தி கூர்மை கிடைக்கும், நிர்குணத்தை அறியிற சாமர்த்தியமும் நமக்கு உண்டா. அப்ப தெளிவா சொல்லியாச்சு, கர்மயோகம் சுதந்திரமா நைஷ்கர்மிய சித்தியை கொடுக்காது, அது ஸ்டெப்பு தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா கர்மயோகத்தை விட்டுட்டும் என்ன பண்ண முடியாது, அந்த நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியாது. கர்மயோகமே நைஷ்கர்மிய சித்தியை கொடுக்காது, மோட்சத்தை கொடுக்காது. கர்மயோகம் இல்லாமலும் அந்த மோட்சத்தை நீங்க அடைய முடியாது. அப்ப கர்மயோகம் அவசியம் பண்ணிதான் ஆகும். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருதியில அப்படின்னும் போது 23வது பேஜ்ல கீழே சொல்ற ஸ்ருதௌ தாவத்து. ஸ்ருதியில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்ருதியில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிரகிருத்தஸ்ய ஆத்மலோகஸ்ய. பிரகிருத்தஸ்யனா கான்டெக்ஸ்ட் அர்த்தம், பிரகரணம்னு பேர். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத ஆத்ம தத்துவத்தை பத்தி நிஷ்கிரிய தன்மையை பத்தி பேசிட்டு இருக்கோம், நைஷ்கர்மியம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆத்ம தத்துவத்தை பத்தி பேசுறோம். அந்த சொல்றார் பிரகிருத்தஸ்ய ஆத்மலோகஸ்ய. ஆத்மலோகம்னா ஆத்மான்னு அர்த்தம். இந்த ஆத்மலோகஸ்ய வேத்யஸ்ய, இதை எப்படி அறிதல்னு அர்த்தம், அறியக்கூடிய. நம்ம எதுக்காக இதுல வந்திருக்கோம், ஆத்மாவை அறியறதுக்காக. இந்த கான்டெக்ஸ்ட், இந்த கான்டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தினது, அதை அறியறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வேதன உபாயத்வேன், அந்த ஆத்மாவை அறிவதற்கான உபாயமாக மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு, பிருகதாரண்ய மந்திரம். இதை வந்து அப்படியே ஹைலைட் பண்ணிங்க. முதல் இந்த அத்தியாயத்தோட முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சுங்க. கர்மயோகம் அப்படின்னு நீங்க எங்கெல்லாம் எடுத்தீங்களோ அந்த கர்மயோகத்துக்கு எல்லா ஆச்சாரியர்களும் மொத்த வேதமும் ஒரு மந்திரத்தை தான் கோட் பண்ணுது. 4:4:22 பிருகதாரண்யக உபனிஷத். தமேதம் வேதானுவச்சனேன. இதான் கர்மயோகம். எங்க பேசினாலும் ஆக்சுவலா யாருக்கும் தெரியாது, இந்த மந்திரம் தெரியாது. பகவத்கீதையிலேயே இதே ஸ்லோகம் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத் ரொம்ப முக்கியமான மந்திரம். தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யக்ஞேன தானேன தபசா அநாசகேன. ஃபுல் மந்திரம் அது. இந்த பிராமணர்கள் அப்படின்னா முமுட்சுக்கள், திரைவர்ணிகர்கள், 3 வர்ணத்தை சேர்ந்தவங்க வேதம் படிப்பாங்க. முன்னாடி எல்லாத்துக்கும் வேதம் இருக்கு. வேதத்தை படிக்கிறது மூலமா தம் ஏத்தம்னா அந்த இந்த ஆத்ம தத்துவத்தை வேதானுவச்சனேன ஆத்மாவை அறிந்தால்தான். தைத்திரியம் படிக்கும் போதே சொல்லும், தைத்திரி சாக்கா யாருக்கெல்லாம் இருக்கோ, பிரம்மவிதா ஆப்னோதி பரம் சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் மந்திரம் இருக்கு. அப்போ மந்திரம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்ணும்போது, வேத பாராயணமா இருக்கட்டும், எல்லாம் படிக்கும் போதே தெரிஞ்சிடும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, நான் அந்த பிரம்மமா இருக்கேன், அந்த பிரம்மத்தை அடைஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு வேத வச்சனத்து மூலமா தம் ஏதம் வேதானு வச்சனேன, வேதத்தோட வச்சனங்கள் மூலமா குருநாதர் சொல்லி சொல்லி எனக்கு கேட்டு முமுட்சுக்கள், பிராமணாக அர்த்தம் முமுட்சுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மத்தை அறிகிறார்கள். விவிதிஷந்தி, அறிய இச்சை கொள்கிறார்கள். உள்ளுக்குள்ளார ஒரு ஃபயர் வருது, இந்த பிரம்மம் சொல்லுதே, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் சொல்லுதே, சத்து சித்த ஆனந்தம் சொல்லுதே, அதை அடைஞ்சா வந்து மோட்சம் கிடைச்சிடும் சொல்லுதே, லிபரேஷன் ஆயிடலாமே அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு ஃபயர் உண்டாகுது, முமுட்சுத்துவம் உண்டாகுது. நல்ல அறிவதில் இச்சைக்கு பேரு விவிதிஷான்னு பேரு. விவிதிஷா உண்டாகுது, ஆசை உண்டாகுது, அறிவதற்கு வேத்துமிச்சா விவிதிஷா. நல்லா அறியறதுக்கு ஒரு இச்சை உண்டாகுது. உண்டானதுக்கு பிறகு எது மூலமா அவங்க அறியறாங்க, யக்ஞேன தானேன தபசா அநாசகேன. ஒரு வார்த்தை இருக்கு, யஜ்ஞத்தினாலும் தானத்தினாலும் தபஸினாலும் அறிய இச்சை கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட யஜ்ஞ தான தபசு, அநாசகேன, ஆசை இல்லாமல். அப்ப கர்மத்தை பண்ணணும், யஜ்யம் பண்ணணும். யஜ்யம்னு அர்த்தம் உங்க டியூட்டி எல்லாத்துக்கும் பேர் யஜ்யம்னு பேர். ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா யஜ்யம் ஆயிடும். ஈஸ்வரார்ப்பணம் பண்ணாம பண்ணீங்கன்னா கர்மம் ஆயிடும். கர்மத்தை பண்ணீங்கன்னா பந்தப்பட்டுருவீங்க. அதே காலையில போன உடனே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எதெல்லாம் ஈடுபடுறோமோ டக்குன்னு அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா அப்ப என்ன ஆகும்,
அது எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கர்மயோகமா ஈஸ்வரார்ப்பணமா பண்றோமா அது யஜ்யமா ஆயிடுது, அந்த கர்மா பூஜை ஆயிடுது. சாதாரணமா பண்ணா கர்மமா இருக்கு, அதுவே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, எப்ப நீங்க வந்து ஈஸ்வரார்ப்பணம் பண்றீங்க அது யஜ்யம் ஆயிடுது. யஜ்ஞேன தானேன தபசா, தபசு தானம் யஜ்யம் இது மாதிரி கர்மங்களை ஈஸ்வரார்ப்பணமா பண்றது மூலமா, ஆசை இல்லாமல் பண்றது மூலமா அந்த பிரம்மத்தை அறிய ஆசை கொள்கிறார்கள் அப்படின்னு தெளிவா மந்திரம் இருக்கு. இதான் கர்மயோகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றது இத்தியாதினா கர்மயோகஸ்ய ஞான யோக உபாயத்துவம். கர்மயோகத்துக்கு எது பிராப்தி ஆகுது அப்படின்னா கர்மயோகம் தான் ஞான யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உபாயமாக இருக்கிறது, உபாய தன்மை சித்திக்கிறது அப்படின்னு மந்திரத்துல இருந்த பிரதிபாதிதம் அந்த சுருத்தியில பிருகதாரண்ய சுருத்தியில நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறியணும்னு யாருக்காவது ஆசை இருந்தா நிச்சயம் என்ன பண்ணி ஆகணும், கர்மயோகத்தை பண்ணியே ஆகணும். ஆமா, மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9வது சாப்டர்ல பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க. 9வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 27வது ஸ்லோகம் 9:27 போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோசி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வமதர்ப்பணம். அற்புதமான ஸ்லோகம். ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா 27-28 9வது ஸ்லோகத்துல 27-28 இந்த 2 ஸ்லோகங்களையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். யத் கரோஷி, எதனை நீ வந்து பாத்தீங்கன்னா செய்கின்றாயோ, அது நல்லதோ கெட்டதோ எது வேணா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுங்க, நல்லது மெதுவா மெதுவா பகவானுக்கு பண்ண மெதுவா மெதுவா கூச்சம் வந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் காயா வாச்சா மனசா இந்த 3த்துல நான் என்ன பண்றேனோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம்னு எந்த கர்மா பண்ணாலும் அதுக்கு பகவானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யத் கரோஷி, எதனை செய்கின்றாயோ அதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அர்ப்பணம் கொடுத்து. அது மட்டும் இல்ல யதஷ்னாசி, யதஷ்னாசி அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பருக்க வந்து உள்ள போகும்போது கூட என்ன பண்ணணும், அது ஆட்டோவா ஆகிற வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஆட்டோன்னு என்ன அர்த்தம், ஒரு எதை வச்சாலும் பகவானே அப்படின்ட்டு ஒரு நினைப்பு, நாராயணா பகவானே. அதனால தான் சாதுக்கள் என்ன பண்ணுவோம், ஓம் சொல்லுவோம், நாராயண சொல்லுவோம், நாராயண நாராயண நாராயணா, அடிக்கடி நாராயண ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எதுக்கு அப்படின்னா ஸ்மரணம் பண்ணும் போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா இது அவனோடது, இவன் அவன் கொடுக்குறான், நான் சாப்பிட்றது எல்லாம் பகவான் கொடுக்கறது, பகவான் கொடுக்கல அப்படின்னா எனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து பகவானை கொண்டு வந்துட்டே இருக்கிறது. பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம், அவன் கொடுத்தது அவனுக்கே நான் அர்ப்பணம் பண்றேன், நான் சாப்பிட்றது எல்லாம் அவனோடது அப்படின்னு சாப்பிட்றது எல்லாத்தையும் எதை அஷ்னாசி, எதை சாப்பிடுகின்றாயோ அதை வந்து அர்ப்பணம் பண்ணு. யஜ்ஜுகோசி, எதை வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமா வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறியோ அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணம், பிரம்ம அர்ப்பணம், பிரம்ம ஹவிகின்னு வரப்போகுது பின்னாடி ஸ்லோகத்துல 4வது சாப்டர்ல சொல்ல போறாரு. எல்லாத்தையும் பிரம்மத்துக்கு அர்ப்பணம், ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம்னு பண்றது. அதுக்கப்புறம் ததாசியத்து, எதை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கின்றாயோ தானமா, 1 ரூபாய் கொடுத்தாலும் கிரெடிட்லாம் எதிர்பார்க்காதீங்க. 1 ரூபாய் கொடுத்தாலும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கோடி ரூபாய் தானம் கொடுத்தாலும் அந்த தானத்திலிருந்து எந்த கிரெடிட்டும் எடுக்காம இது பகவானுக்கு அர்ப்பணம், யாரும் ஒரு பர்சனுக்கு கொடுக்கல. நான் திரும்ப எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லுவேன், கூட இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன், மனுஷனுக்கு கொடுக்குறேன்னு எதையும் பண்றாதீங்க ஜி. அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா துக்கம் கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்ப எதை கொடுக்கறதா இருந்தாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற பாவத்துல கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப எதை கொடுக்கிறாயோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா தபஸ்யசி, எந்த விரதங்கள்லாம் இருக்கிறோமோ நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோமோ தபஸ்ன்னு சொல்லி அந்த தபஸை எல்லாத்தையும் ஹே கௌந்தேய, ஹே குந்தி மகனே என்ன பண்ண அப்படின்னா தத்குருஸ்வமதர்ப்பணம், அதை எல்லாத்தையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணம் செய்து விடு. அதனால என்ன சாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபா சுபபலைரேவம் மோக்ஷ்யசே கர்ம பந்தனைஹி சந்யாசயோக யுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. 27, 2 ஸ்லோகம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த கர்மா பண்ணாலும் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. எதை பண்றீங்களோ, எதை சாப்பிடுறீங்களோ, எந்த ஆகுதி கொடுக்குறீங்களோ, எங்க தானம் கொடுக்குறீங்களோ, எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த தபஸ் பண்றீங்களோ எல்லாத்துலயும் புண்ணியம் பாப்பம் கலந்தே இருக்கும். எல்லாருக்கும் ஒரு தானம் கொடுக்குறோம்,
தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. ஒரு பழத்தை எடுத்து நான் ஒருத்தருக்கு தானம் கொடுக்குறேன். அவர் வெட்டி பார்க்குறாரு. வெட்டி பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரே அழுகலா போயிடுச்சு. அவர் தூக்கி போடுறாரு. தூக்கி போட்டு பாரு கெட்ட பழத்தை கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு நம்மளை திட்டுறாரு. இப்ப நம்ம கொடுத்தது வந்து புண்ணியம் தானே, ஆனா பழம் கெட்டு போச்சு நமக்கு எப்படி தெரியும்? அவர்கிட்ட இருந்து ஒரு சாபம் வந்துடும் நமக்கு, ஐயோ இப்படி கெட்டு போச்சு அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம் கடந்தே இருக்கு. அதனாலதான் 28வது ஸ்லோகத்தை சொல்றாரு, சுபாசுப பலைரேவம். எந்த கர்மா பண்ணாலும் சுபம் அசுபம் புண்ணியம் பாப்பம் கலந்துதான் இருக்கு. இதை எல்லாத்துல இருந்து நீ என்ன பண்ணுவ? கர்ம பந்தனம், அது வந்து பந்தப்படுத்தும். கர்மமா பண்ணினா, ஆசையோட பண்ணினா பந்தப்படுத்தும். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷசே, எனக்கு அர்ப்பணம் நீ பண்ணிட்ட அப்படின்னா அந்த கர்ம பந்தத்துல இருந்து என்ன ஆவ? விடுபட்டு விடுவாய். என்ன அற்புதம், என்ன ஆனந்தமா சொல்றாரு பாருங்க. எவ்வளவு சாலிடா நமக்கு வந்து அனுகிரகம் பண்ற. எனக்கு அர்ப்பணம் பண்ணிப்பா, உன்னால கர்ம பந்தத்துல மாட்டவே மாட்டேன் அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சந்நியாச யோக யுக்தாத்மா. சந்நியாசம்னு என்ன அர்த்தம்? பல தியாகம் தான் சந்நியாசம். பின்னாடி 18வது சாப்டர்ல சொல்ல போற பலன தியாகம் பண்றது இருக்குல்ல. நீங்க யார் வேணா இருக்கலாம். நீங்க நான் சன்னியாசியா இருக்கணும் சுவாமி, ஆனா இந்த ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, பலன தியாகம் பண்ணிருங்க. பல தியாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம். பலன தியாகம் பண்ணாத எந்த சன்னியாசியும் சன்னியாசியாக ஆக மாட்டான். 6வது சாப்டர்ல சொல்றாரு, 18வது சாப்டர்ல சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? சன்னியாசின்றதுக்கு அர்த்தமே பல தியாகம். அப்ப பலன தியாகம் பண்ணவன் என்ன பண்றான் அப்படின்னா விமுக்தோ மாம் உபைஷ்யசி, அவன் விமுக்தனாகிறான், முக்தியை அடைகின்றான், என்னையே அடைகின்றான் அப்படின்னு சொல்றார். அப்ப 9, 27, 28 2 ஸ்லோகத்தை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்ப அதே தான் இங்கேயும் சொல்லுது, கர்மயோகேஸ்ய ஞான யோக உபாயத்துவம். கர்மயோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகத்துக்கு உபாயத்தன்மை சொல்லப்பட்டிருக்கு கர்மயோகம். அப்ப யாரெல்லாம் ஞானத்தை அடையணுமோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? கர்மயோகத்தை பண்ணிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதிபாதித்தம். அதுக்கப்புறம் முக்கியமான கொஞ்சம் கொட்டேஷன் வைக்கிறார். என்னென்ன கொட்டேஷன் வைக்கிறார்? சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்துமயோகதா. 14வது அத்தியாயம் 5:6. 5வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம் சொல்றாரு. 5:6 சொல்றாரு, சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்துமயோகதா யோக யுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேனாதி கச்சதி. கொட்டேஷன் ஆச்சரியர் கொடுக்குறார். ஒரு சின்ன துண்டு மட்டும் சொல்லியிருக்கார். யாராவது வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்மம் பண்ணாம பலன ஆசை இல்லாம வந்தாங்கன்னு வச்சுங்க, சன்னியாசம் எடுத்தாங்கன்னு வச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சன்னியாசி இருந்தார், பிரம்மச்சாரியா இருந்தார். பிரம்மச்சாரியா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல தமிழ் பேசுவார், நல்லா பேசுவார், அற்புதம். MA தமிழ் படிச்சவர். ரொம்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நாஸ்திகர். உடுக்கை சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா உடுக்கி அடிச்சாராம். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாகேஸ்வர சூத்திரம்னு ஒன்று வந்துச்சான். அதுல வந்து சம்ஸ்கிருதத்தை வந்து பாத்தீங்கன்னா கிராமர் எழுதினார். யாருக்கையா கதை சொல்றீங்க அப்படிங்க? படிக்கிறது வேதாந்தம், படிக்கிறது சம்ஸ்கிருதம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஏத்திஸ்ட் மாதிரியே தான் இருப்பார். ஏன்னா அவரோட புக்கெல்லாம், அவர் படிக்கிற புக்கெல்லாம் அப்படி. ஆனா நான் கேட்பேன் அடிக்கடி போய், ஏன் சுவாமி இது பண்றீங்க? அப்போ வந்து போயிடலாம்ல சாமி. இல்லை, எனக்கு வந்து கேண்டஸா கிளாசிக் கார் வாங்கணும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ட்ரீம். ஏன்னு கேட்டீங்கன்னா சாமியார் ஆயிட்டா, அவர் இருந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் பெரிய வசதி. சாமியார் ஆயிட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிச்சா இருக்கலாம் அப்படின்னு அவருக்குள்ளார பதிஞ்சு போச்சு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோர்ஸ் முடிச்சார். கோர்ஸ் முடிச்சோன்னு அவர் சொன்ன மாதிரியே 2 வருஷத்துல காண்டஸா கிளாசிக் வாங்கிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமம் உள்ளுக்குள்ளார படிக்கும் போதே காமம். அப்ப அந்த காமத்தோட படிச்சவர் அவர் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியும். ஆசைப்பட்டதை அடையலாம். அப்போ புண்ணியம் பண்றாரான்னு கேட்டா நல்ல புண்ணியம் தான், நல்லவர் தானுங்க, எல்லாருமே நல்லவங்க தானே, புண்ணிய கர்மா தான் பண்றாங்க. ஆனா வந்து இந்த நைஷ்கர்ம சித்தி அடைய முடியுமானா முடியாது. புண்ணியம் பாப்பம் அதுக்குள்ளாரே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. புண்ணிய கர்மாவை பண்ணுவாங்க, இவங்களும் லாபம் அடைவாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும். சம்சாரத்துல இருந்து விடுபட முடியுமானா விடுபடவே முடியாது. சந்நியாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்க முன்னாடியே கர்ம யோகத்தை அனுஷ்டானம் பண்ணி எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்மம் கர்மயோகம். கர்மயோகத்தினால என்ன கிடைக்கும்? ஆசை இல்லாம போச்சு அப்படின்னா மெதுவா சமத்துவம் கிடைக்கும். சமத்துவம் கிடைச்சதுக்கு பிறகு நீங்க சந்நியாசத்தை பண்ணினீங்கன்னு வச்சுங்க, கர்ம தியாகம். சூப்பர். நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா என்ன கிடைக்குதோ ஆனந்தமா உட்கார்ந்துட்டு அதுக்கு மேல டிராவல் பண்ணிக்கிட்டே போகணும்.
நீங்க அந்த நிஷ்காம கர்மம் பண்ணாம இந்த சமநிலை மனசை அடையாம நீங்க வந்து பேருக்கு வெளியில சந்நியாசத்தை நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு தெரிய சன்னியாசிகள் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையே. நான் தான் இப்ப கிடைக்கல அப்படின்னு ஏன் வருத்தப்படுற, எல்லாத்தையும் அவுத்து போட்டு போய் வேலை செய்ய வேண்டியதுன்னு. சன்னியாசம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்ஷுவா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுறதுக்கு அசன்னியாசம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இது. இந்த சிவப்பு கலர் இருக்கேன் சொல்லுவாங்க, நெருப்புன்னு சொல்லுவோம் நாங்க. இதை தொட்டா சுடும். இதை தாரணம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சன்னியாசியா இருக்கணும் அப்படின்னா எந்த ஆசையும் இல்லாம இருக்கிறவனுக்கு பேர் தான் சன்னியாசி. தியாகி, கர்மப்பல தியாகி தான் சன்னியாசி. அப்ப அது வந்து ரொம்ப கஷ்டம், ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ப்ரிப்பரேஷன் இல்லாம சன்னியாசம் எடுத்தோம் அப்படின்னா துக்கத்தை கொடுக்கறதா ஆயிடும். எல்லாம் துக்கியா இருப்பாங்க. திருவண்ணாமலையிலேயே பாத்தீங்கன்னா சரி, ரிஷிகேஷ், ஹரித்வார், திருவண்ணாமலை எல்லா இடத்துலயும் சன்னியாசிகள், ஆசை இருக்கிற சன்னியாசி எப்படி இருப்பான்? ஒன்றும் கிடைக்கலன்னு ஏக்கத்தோட உட்கார்ந்து இருப்பான். யாரும் வரலையே யாரும் வரலையேன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மடாதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா கேட்டுக்கு நேரா சேரை போட்டு உட்கார்ந்துருப்பார். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நார்த் ரிஷிகேஷ்ல நிறைய ஆசிரமங்கள் அப்படிதான், பக்தர்கள் வரணும் வரணும் வரணும்னு பார்த்துருப்பாங்க. ஏன்னா பக்தர்கள் வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணா கிடைக்கும், அவங்க ஏதாவது டொனேஷன் கொடுப்பாங்க, அது மூலமா ரன் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனுக்கு வந்துருவாங்க. காத்துக்கிட்டே பகவானை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பக்தர்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுல வந்து அவதூத கீதால வந்து பாத்தீங்கன்னா தத்தாத்திரேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 குருமார்கள். இந்த 25 குருமார்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேஷ்யாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவா சொல்றாரு. ஐயோ அற்புதமான பிரகரணம். வேஷ்யா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த வேஷ்யா வந்து காத்துக்கிட்டு இருப்பாளா, யாராவது கஸ்டமர் வரட்டும் அப்படின்னு. 10 மணி ஆகும், 11 மணி ஆகும், 12 மணி ஆகும், 1 மணி ஆகும். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா 2 மணிக்கு யாராவது வரலாம். அது வரைக்கும் வந்து வாசல்ல நின்றுகிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாம்பேல கல்கட்டால எல்லாம் வந்து அந்த ரெட் லைட் ஏரியால பாத்தீங்கன்னா அப்படிதான் நிக்கிறாங்க. முன்னாடி காலத்துல இருந்தே அப்படிதான். அவ காத்துக்கிட்டே இருப்பாளாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு, யாராவது வருவாங்க வருவாங்க வருவாங்க. அப்படி வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஈஸ்வரனுக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எப்போ வருவாரோ எந்தன் குறை தீர்க்க, எப்போ வருவாரோ அப்படின்னு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேஷ்யா எப்படி வந்து கஸ்டமருக்காக காத்துக்கிட்டு இருந்தாலோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஈஸ்வரனுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அஷ்டாவக இதுல நம்ம அவதூத கீதையில வந்து ஒரு குருநாதரா வேஷ்யாவை சொல்லி. இதே மாதிரி மடாதிபதிகளோ சன்னியாசிகளோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் எப்ப கிடைப்பார், ஈஸ்வரனை எப்படி அடையிறது, எப்ப பிராப்தி ஆகுமோ அப்படின்னு இருந்தா அப்படின்னா கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டு ஈஸ்வரன் கிடைச்சுவார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் இப்ப திருவண்ணாமலைக்கு வாங்கல, திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரிவலம் மெதுவா சண்டேஸ்ல பண்ணீங்கன்னா நிறைய சாதுக்கள் ரோட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போடுவீங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஏக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வரன் இல்லை. எல்லா சன்னியாசிகளுக்கும் என்ன இது மனசுக்குள்ளார 10 ரூபா வருமா, உங்களை எல்லாத்தையும் நோட்டா தான் பார்ப்பான். எல்லாம் என்ன பார்த்தா அப்படின்னா சாமி வராரு 20 ரூபா, எனக்கு என்ன வந்து சுவாமின்னு பார்க்க மாட்டான். அவனுக்கு என்ன தெரியும், சுவாமி வந்து 20 ரூபா போடுவார் தெரியும், புது கரன்சியா 20 ரூபா நோட்டு போடுவார். அப்ப என்னை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு வந்து சாமின்னு தோணாது, 20 ரூபாய் தான் தெரியும். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆசை இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், நான் சன்னியாசிகளுக்கு நோட்டா தான் தெரிவாங்கல்ல, எல்லாமுடைய ஈஸ்வர சுரூபம் தெரியவே தெரியாது. சன்னியாசம் ரொம்ப கஷ்டம் சுவாமி. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம பலனை தியாகம் பண்ணாத, கர்ம அனுஷ்டானம் நைஷ்கர்மிய அந்த நிஷ்காம கர்மம் பண்ணி சமத்துவத்தை அடையாத சன்னியாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கத்தை தரக்கூடியது அப்படின்னு ஆச்சரியம் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, யோகில கர்ம குருவந்தி சங்கம் தெக்வா ஆத்ம சுத்தை. அற்புதமான ஸ்லோகம் இது. வந்து பாத்தீங்கன்னா 5:11 இருக்கு. 5:11 வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு எப்படி கர்மத்தை பண்றாங்க, யோகிகளா இருக்கிறவங்க எப்படி கர்ம பண்றாங்க. இப்ப நமக்கு இவ்வளவு நான் படிச்சு கொடுக்குறேன்ல, இப்ப நான் இவ்வளவு படிச்சு கொடுத்துட்டு நான் ஆசைப்பட்டேன்னா என்ன ஆயிடும் தெரியல, எனக்கு தோஷத்தை இவ்வளவு சொல்றேன்ல. இப்ப நான் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய யோகிகள் இருக்காங்க, எதை பண்ணினாலும் காயேன மனசா புத்தியா கேவலைர் இந்திரியைரபி யோகின கர்ம குருவந்தி சங்கம் தியக்த்வாத்ம சுத்தையே. 5:11. யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணுகிறார்கள். கர்ம யோகிகள் எப்படி பண்றாங்க அப்படின்னா மனசுனால, இந்திரியத்தினால, புத்தியினால, வெறும் எல்லாத்தினாலையும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்காக அப்படின்னா ஆத்ம சுத்தையே,
இந்த 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 உள்ளுக்குள்ள இருக்க பாப்பம் நாசமாகட்டும், புண்ணிய பாப்பம் நாசமாகட்டும், நான் பாத்தீங்கன்னா நிஷ்கரிம சித்தியை அடையணும் அப்படின்னு ஆத்மாவை கோலா வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா யோகிகள் சித்த சுத்திக்காக கர்மத்தை செய்கிறார்கள், கர்ம யோகத்தை செய்கிறார்கள் அப்படின்னு 2வது கொட்டேஷன் கொடுத்திருக்க. அதுக்கப்புறம் 18ல பாத்தீங்கன்னா 5ல சொல்லியிருக்கு. இந்த 18:5லயும் பாத்தீங்கன்னா அற்புதமான ஸ்லோகம் சொல்லுது. என்னன்னு கேட்டா, யஜ்யதான தபக்கர்ம ந தியாஜ்யம் காரியமேவ தத்து. அற்புதமான ஸ்லோகம் 18:5ல சொல்றார். என்னன்னு கேட்டா, யஜ்யம் தானம் தபஸ், இந்த 3 கர்மமும் மந்திரம் என்ன சொல்லியிருக்கு? பிருகதாரண்யம் அதே சொல்லுது, யஜ்யன தானேன தபசா அநாசகேன. அந்த பிருகதாரண்ய மந்திரத்தோட வேற ஒரு வெர்ஷன் தான் 18வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம். ஆச்சாரிய சொல்றாரு, யஜ்யதான தபக்கர்மம் ந தியாஜ்யம் காரியமேவ தத்து. கண்டிப்பா நீங்க எல்லாரும் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்யத்தையும் தானத்தையும் தபஸையும் தியாகம் பண்ணவே கூடாது, நித்தியம் அனுஷ்டானம் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு நாள் கர்மயோகம் பண்ற சாமி, வாரத்துக்கு ஒரு நாள். நாங்க மாசம் போய் கர்மயோகம் பண்ணிட்டு வருவோம். நாங்க பாத்தீங்கன்னா லீவ் நாள்ல ஹாலிடேஸ்ல போய் கர்மயோகம் பண்ணுவோம். இப்ப வெக்கேஷன் டைம் இருக்கு, மே மாசம் போய் நாங்க கர்மயோகம் பண்ணுவோம். எங்கேயாவது போய் மூஞ்சிலே 4 குத்தணும், அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா அது கர்மயோகம் இல்லை. கர்மயோகம் என்னது? நான் சொல்லியிருக்கேன் 9, 27, 28. எதை பண்றோமோ, எதை செய்யறோமோ, எதை சாப்பிடுறோமோ எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணீங்கன்னா 24 hours கர்மயோகம் ஆயிடும். படுக்கிற காலத்திலயும் பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணிட்டு பகவானே அப்படின்னு அவன்கிட்ட படுக்கும் போது கூட, தூக்கத்துல கூட பாத்தீங்கன்னா எது சம்பவிச்சாலும் அது ஈஸ்வர அர்ப்பணம். 24 மணி நேரம் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணும் போதுதான் அது வாஸ்தவத்துல கர்மயோகமா ஆகுது. கரெக்டா சொல்லுது. அது மாதிரி 9:27. அப்ப யஜ்யத்தையும் தானத்தையும் தபஸையும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா காரியமேவ தத்து ந தியாஜ்யம், தியாகம் பண்ணவே கூடாது. 2வது சொல்லுது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டா, யஜ்ஞோ தான தபஸ் செய்வ பாவனானி மனிஷினா. மனுஷங்களை சுத்திகரணம் பண்றது எது அப்படின்னா யஜ்யம் தானம் தபஸ். இந்த 3த்தையும் ஆசை இல்லாமல் பண்றோம் பாருங்க, அதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இது சொல்லி முடிக்கிறார். இன்னும் ஒரு 2 பேராகிராஃப் சின்னதா இருக்கு, கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. மீட்டிய நாளைக்கு பார்க்கலாம். யோசிங்க. இந்த ரெஃபரன்ஸ் சொல்றது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதுக்காக தான் நம்ம அந்த புக்கு உங்களுக்கு 823 கீதா பிரஸ் புக்கு சொல்லியிருந்தேன். அதை எடுத்து அதோட பொழிப்புரையை மட்டும் படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதோட கனெக்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பகவத்கீதா பாத்தீங்கன்னா சுருக்குனீங்க அப்படின்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 60 ஸ்லோகத்துக்குள்ளார சுருக்கிடலாம். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு கீழேயும் அது சம்பந்தமான கொட்டேஷன் அப்படின்னு போட்டு வந்தீங்கன்னா, இப்ப பேசிக்கிட்டு இருக்க கொட்டேஷன் தான் 18வதுல 48 ஸ்லோகம் நைஷ்கர்மிய அசக்த புத்தி சர்வத்திரன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அது. அப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா போட்டீங்கன்னா, ஆச்சாரியர் ஒரே கான்செப்டை தான் பலவேறு ஸ்லோகங்களா பல இடங்கள்ல தானே சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, புரியலையே நமக்கு, ஒரு வாட்டி சொல்லி விட்டா புரியலையே. பகவத்கீதையை 50 ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சிருந்தார் அப்படின்னா முடிஞ்சிருக்கும். ரொம்ப கருணாமூர்த்தி பகவான். திரும்ப 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 எப்படியாவது ஆணி அடிக்கணும் புத்தியில அப்படின்னு வச்சு ஆணி அடிக்கிறார் நம்ம புத்தியில. அதனால பாத்தீங்கன்னா பகவத்கீதை ரொம்ப கிறிஸ்பியானது தான், ஆனா எலாபரேட்டா சொல்லப்பட்டிருக்கு வேற வேற வார்த்தைகள். நான் சொல்ற கொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப பேசுற ஸ்லோகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்தோட அர்த்தத்தை படிச்சுங்க. அர்த்தத்தை படிச்சுட்டு கொட்டேஷன்ல கொடுக்குற அர்த்தங்களை பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் சாமி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும், ஒரே ஸ்லோகம் சுவாமி அப்படின்னு நீங்க சொல்லலாம். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமி லீவு, நவமி அன்னைக்கு நம்ம காலையில கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता.
भारतामृत सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण नारायण नारायण। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण। நல்லது நல்லது. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.